ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டார் ஸ்டோரி கேட்டது ராகவித்யா. சரி ஓகே. ஒரு விஷயம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கான்சர்ட் எல்லாம் போயிட்டுருக்காங்க. பிடிஎஸ் எல்லாம் ஜாலியாக அரிராங் அந்த அந்த இதான கான்செர்ட் தானே. ஸோ அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக கான்செர்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் அந்த மூலையில் இருக்கிற ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அன்பன் மேன் சாங்க்கு வந்துட்டு நான் கான்சர்ட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு, நான் தனியாக கான்சர்ட் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த கான்சர்ட்டில் இந்த பாட்டை போகிற மாதிரி நினச்சி ஆடிக்கிட்டு இருக்கேன். மனசே வலிக்குது. அட கடவுளே, இந்தியாவிலே கான்சர்ட் வச்சாலும் கண்டிப்பாக நமக்கு டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா நிறையா இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருவாங்க. மும்பையில் எக்ஸிபிஷன் வச்சாங்கல்ல ஜங்குக்கு வருது, ஸோ கோல்டன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க பண்ணலனாலும் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் வந்துட்டு வெனுக்குன்னே எல்லாம் வாங்கிப்பாங்க. நம்ம வந்துட்டு தெருவில் தான் போகணும் போல். சரி ஓகே, நான் புலம்பல, கண்ணு முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மனசே வலிக்குது எனக்கு. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேகே தான் வீட்டில் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போது அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஜேகே சீக்கிரவா, என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கத்த, மா வேறாம்மா சும்மா கத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து குட் மார்னிங்னு மெசேஜ் யாருக்கும் அனுப்புகிறாரு. ஸோ அனுப்பிட்டு ஒரு குட்டி ஸ்மைல் தான் சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஃபோனை பாக்கெட்டில் போட்டுட்டு வர. இப்போ கரெக்டாக கீழே வந்ததும், ஏண்டா கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்சு வச்சா சாப்பிடாம டெய்லி கிளம்பிட்டு இருக்கிற மறைத உட்காந்து சாப்பிட்னு சொல்லி திட்டி இன்றைக்கி போட்டு வச்சிடறாங்க. அவரு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஃபோனுக்கு ரிப்ளை மெசேஜ் வருது. அவர் ஃபோனை எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது, சாப்பிட்றப்ப என்ன ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அவரோட அம்மா பார்த்துட்டு, என்னது ஒயின் பண்ணியிருப்பா போல் அப்படின்னு கேட்குறாங்க. வைனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கேண்டா வைனான்னு கத்துற, அவள் தான் எதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறா, என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஃபோனை எடுப்பாங்க பார்க்கறதுக்கு டபக்குன்னு பிடிங்கிறாரு இவர். உடனே அம்மா பார்த்துட்டு, ஜேகே இப்போ எதுக்கு ஃபோனை பிடுங்குற, என்னன்னு பார்க்குற கூட அப்படின்னு கேட்க, மா அவள் ஏதாவது லூஸ் தனமாக அனுப்பி வச்சிருப்பா, அதில் நீ ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்க, அவள் வாங்காத, அவனை விட இவ்வளோ வருஷம் பெரிய பொண்ணு, கிட்டத்தட்ட 9 வருஷம் 10 வருஷம் பெரிய பொண்ணு, நீ என்ன அவன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பெரிய பொண்ணாக இருந்தால் என்ன, அவள் எனக்கு மர பொண்ணு தானே, அவள் வந்தால் கூப்பிடுவேன், அவளுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, மரியாதை கொடுத்து கூப்பிட அப்படிங்கிறாரு. ஆமாம், கல்யாணம் ஆகிட்டாலும் அப்படின்னு ஜேகேவோட அம்மா சொல்ல, உடனே ஜேகே வந்துட்டு, ஏன் இப்போ என்ன அவசரம், அவளுக்கு இப்போ உடனே கல்யாணம் பண்ணணுன்னு என்ன அவசரம் அப்படிங்கிறாரு. என்னடா அவளுக்கு என்ன இப்போ தான் 20 வயசு 25 வயசா, கிட்டத்தட்ட அவளுக்கு 30 வயசு ஆக போகுது, இந்த வயசு வரைக்குமே கல்யாணம் பண்ணாமல் இருந்தா யார் சும்மா இருப்பா, எல்லாரும் ஏதாவது கண்டதை பேசதான் செய்வாங்க அப்படிங்க. இங்கே பாருமா, அவள் இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிறாரு. அப்போது ஜிக்கோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஆமாடா இப்போயே 30, இன்னும் 33 வயசு ஆகிடும், 3 வருஷம் கழிச்சு 33 வயசுக்கு அப்புறமா அவன் வந்து அவளை கட்டுவான் அப்படின்னு கேட்க, அப்போ இவரும் ஐயாதான் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சொல்ல, எதே அப்படின்னு அம்மா கத்துறாங்க. ஐயா எனக்கு என்ன தெரியும், அது சும்மா கொஞ்சமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை, ஃபோனை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு, கையெல்லாம் கழுவிட்டு ஓடிடுறாரு காலேஜுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட அம்மாவும் சாப்பாட்லேயே கை கழுவுற பழக்கம் இது என்னைக்கு தான் விடுமோ தெரியல, ஒரு நாளைக்கு சோறு இல்லாமல் கிடப்பான் பாரு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்கும்போது பேக் எடுக்க மறந்துட்டு வந்து பேக் எடுப்பார். அப்போ இவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு, ஆமாம் நீ செய்கிற லட்சணத்துக்கு கை எப்படி இழுத்துட்டு போகுது பாரு சாப்பிட்லான்னு, கேவலமாக இருக்குது, அது என்ன உப்புமாவா, அதில் ரவையில் உப்பை கொட்டினாலும் உப்பில் ரவை கொட்டினான்னு கூட தெரியல, நீ தின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆமாடா ஆமாம் நல்லா பேசு, நீ இதுவும் பேச இதுக்கு மேலேயும் பேசுவ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்களாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவர் காலேஜுக்கு கிளம்பணும். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருப்பான், ஸோ அவங்க கூட போயிடுவார். இப்போ அப்படி தான் இவர் காலேஜ் போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் மசிக்கிறமான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏய் என்னால் முடியலடி, நீ என்னைக்கு எல்கேஜி போக ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த அடுப்புக்கிட்ட ஓயவே மாட்டேங்குது காலையில். ஆனால் அப்படி ப்ரெஷர் ஏறுது தலையில், சீக்கிரம்னு சொல்லிட்டு ஸ்கூல் போனேன், செஞ்சு கொடுத்தேன், சமைச்சு கொடுத்தேன், காலேஜ் போனேன், சரி பிள்ளையா போச்சேன்னு அப்போ சமைச்சு கொடுத்தேன், இப்போ நீ வேலைக்கு போகிற, இப்பயும் நானே பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜுக்கு டைம் ஆச்சுமா, பசங்களுக்கு முன்னாடி நம்ம போகணும், இல்லைன்னா மதிக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் ரொம்ப பெரிய மதிப்பு தான் உனக்கு இருக்குது, இப்போ ஆளே மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே உங்களுக்கு சமைச்சு எடுத்து கொடுத்துட்றாங்க. நீங்களும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு பேக் அப்படியே தோலில் மாட்டிக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க.
ஸ்கூட்டியில் தான் காலேஜ் போவீங்க. ஸோ நீங்கள் காலேஜ் எல்லாம் ரீச் ஆகிட்டீங்க. இப்போ உங்களோட ஸ்டாஃப் ரூம் இருக்கும்ல, ஸோ உங்களோட கேபினில் உட்காந்துட்டு அப்பா சாமி அடிச்சு பிடிச்சி வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் போல், பேப்பர் வரத்துலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் இருக்குது, நேரமாக போயிருப்பீங்க. அதனால வந்துட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்ணாத பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு ஆமாம் இவன் என்ன மார்க் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பேப்பர் தேடுறீங்க. ஸோ ஜேகேவோட பேப்பர் தான், அவரும் அதே காலேஜ் தான். நீங்கள் ப்ரொஃபஸராக இருப்பீங்க, அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இப்போ தான் சார் வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கிறாரு. இவன் என்ன எழுதியிருக்கான், இவன் பேப்பர் திருத்துற மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு பேர் பார்க்காம எல்லாம் திருத்திருப்பாங்க போல். ஸோ இப்போ தான் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஐயா வெறும் 40 மார்க்கு. அடுத்ததி வெறும் 40 மார்க்கு. இவன் 40 மார்க் எப்படி வாங்கினான்னு சொல்லிட்டு டோட்டல் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் டோட்டல் மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 17 மார்க்கு தான். அதானே பார்த்தேன், இவன் அது 40 மார்க் வாங்குறதாவது தத்தி தண்ட கருமம். ஆலயம் பாரு, ஐயோ சாமி, இவனால் என் மாமா எப்படி தான் இவனை நம்பி இத்தனை பணத்தை கட்டி இந்த காலேஜில் படிக்க வைக்கிறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு அவங்களோட கிளாஸில் அசம்பிள் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேகேவோட கிளாஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் உங்களுக்கான பீரியட் இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு அப்படி வந்துட்டு ஃப்ரீ பீரியட் சும்மா உட்காந்துருக்கிறீங்க. இப்படி தான் ஆஃப்டர்நூன் பாஸ் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கழிச்சு சாப்பிட்டெல்லாம் முடிக்கணும். ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜேகேவோட கிளாஸ்க்கு போகிறீங்க. போய் பார்த்தா நம்ம ஆள் அப்போ தான் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அரட்டை அடிச்சுட்டு உள்ளே வராரு. ஆனால் நீங்கள் அவருக்கு முன்னே உள்ளே வந்துட்டீங்க. அப்படியே கை கட்டிட்டு நிற்க அவர் அப்படியே உள்ளே வருவார் திமிரா. ஏய் நில்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவரும் அப்படியே வந்துட்டு நிற்காம அவர் பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டுருக்காரு. அப்புறம் நீங்களும் ஏய் நில்ல அப்படின்னு கத்துவீங்களா? மற்ற பசங்களும் நின்ட்டாங்க. இவர் மட்டும் அப்படி பார்த்துட்டு மீ அப்படிங்கிறாரு. நீ தாண்டா, என்ன சொன்னால் காது கேட்காதா? கிளாஸ்க்கு உன்னால் சீக்கிரமாக வர முடியாதா? லஞ்ச் பீரியட் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, தரைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுமோ அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஆமாம் இன்னொரு 3 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. பல்லக்கெல்லாம் கழட்டிடுவேன். என்ன பேச்சு பேசுகிற நீ, எதுக்கு நான் அவனுக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவரும் இங்கே பாருவேன், நம்ம விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இது கிளாஸு, இங்கே எதுவும் பேசாத. இப்போ என்ன, நான் வெளில போய் நிற்கணுமா, லேட்டாக வந்துக்கு, சரி ஓகே நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக பார்க்க அப்படி நீங்கள் காதை பிடிச்சி திருக்கிட்டு என்ன எஸ்கேப் ஆக பார்க்குற, வா ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து உட்காரு அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர்னு கூப்பிட்றா அப்படிம்பீங்க. நீ என் மாமா பொண்ணு தானே, அதாவது அத்தை பொண்ணு மாமா பசங்க தானே, அந்த மாதிரி தானே, நீ என் மாமா பொண்ணு தானே, ஏன் இப்போ அப்படி கூப்பிட சொல்கிற அப்படின்னு கேட்க, இது காலேஜ்டா அப்படிம்பீங்க. ஓகே ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஃப்ரண்ட் டெஸ்கில் உட்காருங்க, கண் பார்வையிலே நீ இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. மூஞ்ச பார்க்கணும் ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு கிளாஸில் எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. கிளாஸில் எடுத்துகிட்டு அவர் கேள்வி கேட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவர் அப்படியே வந்துட்டு அங்கங்கே வேடிக்கை பார்க்குறது, உங்களை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிகிட்ருக்க. ஏய் கிளாஸை கவனி, எங்கே பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாரு. உங்களை தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, என் மூஞ்சிலியா எழுதி போட்டிருக்கேன், போர்டில் எழுதிக்கிறேன், ஸோ ஒழுங்காக போர்டை கவனி அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பவுட்டலி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. உனா ஏதாவது இந்த மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் நடத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பேப்பர் கொடுக்கணும்ல, ஸோ எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுக்குறேன்னு சொல்லவும் எல்லோரும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுறாங்க. ஏன்னா நல்லா எழுதியிருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல. ஸோ பேப்பர் கொடுக்கும்போது எல்லாத்து மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வேறு திட்டி கொடுப்பீங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் உட்காந்துருக்காங்க. அப்போது நீங்கள் எடுத்ததுமே வந்துட்டு நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறவங்க பேப்பர்லாம் கொடுத்து முடிச்சிடுறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட பேப்பர் வரவே இல்லை. அவரும் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் கொடுக்கவே இல்லை. இந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. ஏன் அவரோட ஃப்ரெண்டு கூட கொடுக்குறீங்க, நான் அவருக்கு கொடுக்கல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு டேபிளில் உட்காந்தாச்சு. அப்போ இவர் இருந்துச்சுட்டு பையன் அப்படிம்பாரா அப்படிங்கிறீங்க. இப்போ ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு பேப்பர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு நான் என்ன பேப்பர் கொடுக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கொடுக்கலன்னு தானே கேட்டுட்ருக்குறேன், என்னோடய பேப்பர் எங்கே அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் எல்லோரும் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறீங்க. எல்லோரும் உங்களே பார்க்க இவர் பார்க்குறாரு, எதுக்கு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு துரைக்கி பேப்பர் வேணுமா, கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்ல, கொடுத்துடலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ இவரும் என்னோடய பேப்பர் கேட்டால் ஏன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கொஞ்சம் மெதுவாக உங்ககிட்ட வந்து. அப்போ நீங்களும் இன்னும் கிட்டவா அப்படின்னு கூப்பிடுவீங்களா? மனுஷனுக்கு என்ன தோணுதோ தெரியல, குழுகுன்னு ஓடி வந்து அப்படியே வந்து 2 இன்ச்சு கேப் தான் 2 பேத்துக்கும் விட்டால் கிஸ் பண்ணுற ஸ்டேஜில் நின்றுருக்காரு. நீங்கள் டக்குன்னு இந்த பக்கம் தள்ளி நின்றுட்டு எருமை இப்படி தான் வந்து நிற்பியா அப்படின்னு கேட்க, நீ தானே கிட்ட கூப்பிட்டா அப்படிங்கிறாரு. இந்த வா போன்னு பேசினா பாரு, மரியாதை கூப்பிட்டு பழகணுக்கு நான் இங்கே ப்ரொஃபஸர் அப்படிங்க. நீ இங்கே ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஆனால்
எனக்கு நீ என்னோட அத்தை பொண்ணு ஓகே அப்படிங்பாரு. வாய மூட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன்னோட பேப்பர் தானே வேணும், இந்தா உன்னோட பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து அப்படியே கையில் கொடுக்குற மாதிரி கொடுக்க, அவர் கையில் வாங்கிறதுக்கு போகும்போது டபக்கட்டையை தூக்கி எரிஞ்சிடுறீங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாரு. பாவமாக இருக்குது ஃபேஸை பார்க்கறதுக்கு வேறு. ஆனால் உங்களுக்கு செம கோவம். அறிவில்லை உனக்கு? எவ்வளோ படித்து சொன்னாலும் உன்னால் படிக்கவே முடியாதா? 17 மார்க் ஒரு மார்க்காடா? எப்படா இந்த மார்க்கெல்லாம் வாங்கிட்டு உன்னோட அப்பா கஷ்டப்பட்டு பணம் கட்டி இவ்வளோ பெரிய காலேஜில் சேர்த்து விட்டா கொஞ்சம் கூட படிக்கணும்னே இருக்காதா? உன் ஃப்ரெண்டு கூட பாஸ் ஆகிட்டான் 67 மார்க்கு, நீ 17 மார்க்கு. அவனை பார்த்து எழுந்தா கூட நீ பாஸ் ஆகிருப்பியே அப்படிங்க. அவனை பார்த்தா எழுதுனேன், அவன் எப்படி அவ்வளோ மார்க் வாங்கினா, நான் ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. சாக்பீஸ் டஸ்ட் இருக்குள்ள எடுத்து தலைமையிலே போட்டுடுறீங்க. அவரும் எதுக்கு அடிக்கிறா அப்படின்னு கேட்பாரு. எதுக்கு அடிக்கிறேண்ணா? என்ன படிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவரும் ஒயின் விடு விடு அப்படிங்கிறாரு. இங்கே பாரு பேர் சொல்லி கூப்பிடாத அப்படின்னு நீங்கள் சொல்ல, ப்ரொஃபஸர் விடுங்க மேம் விடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் வந்துட்டு காதை விட்டுட்டு பேப்பர் ஒரு கேடு எடுத்து 17 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருவீங்க. அவரும் ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடுச்சுல, அப்படியே மூஞ்சி வந்துட்டு தொங்க வச்சுக்கிட்டு போயிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்போ நீங்களும் இங்கே பாரு, இதே மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நானே சொல்லி காலேஜில் இருந்து உன்னை ட்ராப் அவுட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி படிச்சின்னா காலேஜுக்கு தான் கெட்ட பேர், உன்னால் எல்லாத்துக்கும் கெட்ட பேர். ஒழுங்காக படிக்கிற மாதிரி இருந்தால் இந்த காலேஜில் இரு அப்படிங்க. நான் படிக்கிறதுக்காகவா இந்த காலேஜுக்கு வந்தேன்? இவருக்கான இந்த காலேஜுக்கு வந்து ஓவரா சீன் போடுறா, எனக்கு முதல்ல இந்த கோர்ஸே பிடிக்காது அப்படின்னு வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன முணங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். அப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜேகே வந்துட்டு அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு ஞாபகமே வந்திருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தா காலையில் அவர் குட் மார்னிங் அனுப்பியிருப்பார்ல, அதுக்கு நீங்கள் ரிப்ளை வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருப்பீங்க. என்னடா அது, ஒன்றா எதுவும் அனுப்பாமல் இருந்திருக்கணும், இல்லை குட் மார்னிங் சொல்லியிருக்கணும், எதுக்கு ரொம்ப முக்கியம் அனுப்பியிருக்கா? கொஞ்சம் கூட இந்த பிள்ளை ரொமான்டிக்காகவே இல்லை, வயசு மட்டும் ஏற்காத வயசு ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகுது. ஜேகே அப்படியே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. கிளம்பிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடுறாரு. அப்போ அவரோட அம்மா பார்த்துட்டு, என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டா அப்படின்னு கேட்க, காலேஜுக்கு தான் அப்படின்னு வேறா. ஏண்டா எருமை, உன்னை நேற்று என்ன சொன்னேன், காலேஜுக்கு லீவ் சொல்லிட்டு வா, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு சொன்னால, காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கிற, உன் அப்பா வெளியூரில் இருக்காரன், யாரா கூப்பிட்டு போவா அப்படின்னு கத்துறாங்க. மா எனக்கு காலேஜ் இருக்குமா, என்னால் வர முடியாது லீவ் போட்டு. அதுவும் திட்டுவாங்க ப்ரொஃபஸர்லாம், அது வந்து ஒயின் இருக்காளே, நேற்று எப்படி திட்டினா தெரியுமா, என்னால் வர முடியாது அப்படிங்கிறாரு. அவளே முதல்ல வரமாட்டா, அவள் எதுக்கு ஒன்று திட்ட போகிறா, அவளும் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரதா தான் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஜேகேவோட அம்மா சொல்ல, ஒயினும் வராளா அப்படின்னு கேட்பாரு. ஆமாடா எல்லோரும் தான் வராங்க, அவங்களுக்கு ரிலேட்டிவ் இல்லையா, ஸோ எல்லோரும் தான் வருவாங்க. என்னை கூட்டு பார்த்து காலம் இல்லை, நீ கூட்டு போறியா இல்லை நான் ஏதாவது கேப் பிடிச்சி போய்கிட்டா அப்படின்னு கேட்க, ஏம்மா நீ என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தி காலேஜெல்லாம் படிக்க வச்சு சோறாக்கி போட்டு வளர்த்திட்டு இருக்கிற, உன்னை கூட்டு போச்சுக்கு கேப் வேணுமா, நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு அம்மா கேட்க, அது அப்பா சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன், ஆனால் இப்போது கண்டிப்பாக நான் வரேம்மா, நீ இப்போ ரெடி ஆகிட்டு வாப்போ, நான் ஃபுல்லாக ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எது இந்த ட்ரெஸ்ஸோட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காது, சரி ஓகே நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இவரோட அம்மா ரெடி ஆகிட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ணியாச்சு, நான் இன்றைக்கி லீவ்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பியிருக்காரு. நீங்கள் மெசேஜ் பார்க்குறீங்க பட் ரிப்ளை பண்ணலை. திரும்ப மறுபடியும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வருவ, சுடியா சாரியா, நீ சாரி கட்டிட்டு வரியா, அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போது நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. இவனுக்கு வேறு வேலையே இல்லை, வயசுக்கு மேலே நான் பேச்சு பேசிட்டு தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. அவர் பேசுகிறது சில டைம் க்யூட்டாக இருக்கும், சில டைம் கோவம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ரிப்ளைவே பண்ணாதங்காட்டிக்கும் உடனே அவர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிடுவார். ஸோ நீங்களும் ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க, இல்லைனா நசன் கால் பண்ணிட்டே இருப்பான்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணி என்னடா அப்படின்னு கேட்பீங்களா, காதில் எதுக்கு ஃபோனை வைக்கிற, மூஞ்சிக்கு முன்னாடி வையே அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா, ஏன்னா வீடியோ கால் பண்ணிக்கிற எருமை, அது கூட தெரியாதா அவனுக்கு, நான் இவர் திட்டுறாரு. இங்கே பாரு நான் என்ன வயசு நீ என்ன வயசு, எதுக்கு நீ என்னை பிடி கூப்பிட்றா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் லெக்சர் எடுக்க, அம்மா தாயே இங்கே நீ எனக்கு ஜஸ்ட் என்னோட அத்தை பொண்ணு ஓகேவா, இங்கே எனக்கு ப்ரொஃபஸர்லாம் கிடையாது,
மரியாதையாக கொஞ்சம் ஃபோனை அந்த பக்கம் தள்ளி வச்சு பேசு, முகர தெரியிற மாதிரி அப்படிம்பாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஃபோனை முன்னாடி வச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிங்க் கலர் ஒரு saree கோல்டன் கலர் ஜரிகை வச்ச மாதிரி இருக்கும், அழகாக இருக்குது, அதான் கட்டியிருக்கீங்க. பார்த்ததுமே ஓகே பாய் அப்படின்ட்டு கட் பண்ணிடுவார். பைத்தியக்காரன், என்ன பண்ணுறான் இவன், எதுக்கு ஃபோன் பண்ணான், நான் என்ன ட்ரெஸ் போட்டேன் இவனுக்கு என்ன, லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலை பார்த்துட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் அந்த இன்விடேஷன்லாம் பார்க்கவே இல்லை. உங்களோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சொந்தக்காரங்க கல்யாணம் போகலான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களோட சொந்தக்கார ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அதனால் போகலான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களும் அதுக்காக தான் ரெடி ஆகிருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு இன்விடேஷன் வந்துட்டு அம்மா பார்க்க சொல்கிறாங்க, அட்ரஸ் கரெக்டாக பாருடி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அட்ரஸ் பார்க்கறதுக்காக இன்விடேஷன் எடுக்கும்போது தான் பார்க்குறீங்க, ஃபோட்டோ பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, யார் டைமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தா சாராவோட பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா, அவங்க இப்போ பேசிக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல, பட் இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, 2 பேர் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, எப்போ பிரேக்கப் பண்ணாங்க, இவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான், அப்போ சாரா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்த்தீங்கன்னா வேறு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக போயிட்டுருப்பான். ஸோ நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணால் அந்த நாய் எடுக்கவே இல்லை. காலேஜ் போகிற அவசரமாக என்னன்னு தெரியல, அவள் ஃபோனே எடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒரு வேளை அவள் காலேஜுக்கு கிளம்பிட்டுருப்பா போல், இந்த டைமில் கூப்பிட்டா எடுக்க மாட்டா, அப்புறமா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே நேராக மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகிட்டு உள்ளே போயிட்டு உட்காருவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ஜேகேவும் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அவர் காரை ஒரு வாரமாக பார்க் பண்ணிட்டு நீங்களும் கார் பார்க் பண்ணியிருப்பீங்களே, அதே இடத்துல அவரு காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வராரு. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே தான் தேடிட்டு வராரு, ஒயினுங்க அப்படி தேடிட்டே தான் வராரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் அவரோட கண்ணில் பட்டுருவீங்க. பட்டதுமே இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அதா அப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்டே பேசுகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஆளே மண்டையும் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. உங்களோட அம்மா, என்னடா பட்டு வேட்டி பட்டு சட்டை, கல்யாணம் உனக்கா இல்லை அவங்களுக்கா அப்படின்னு கேட்க, ஏன் உன் பொண்ணை கூட தான் பட்டு சேலை கட்டிட்டு வந்திருக்கா, இப்போ என்ன கல்யாணம் இவளுக்கா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கம்முன்னுடா அதை பற்றி பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் சேட் ஆகுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதனால. ஸோ நீங்கள்மா ஆரம்பிக்காதம்மா சும்மாருமா அப்படின்னு சொல்லி உட்கார சொல்ல அவங்களும் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா பாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாட்டியை வந்துட்டு கூப்பிடுறாரு. அந்த பாட்டியும் என்ன சாமி அப்படின்னு கேட்க, நீ அந்த பக்கம் தள்ளி போய் உட்காந்துக்கிறியா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்பாரு. அப்போ நீங்கள் ஏன் நீ அங்கே போய் உட்கார்றது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு அங்கே போய் உட்காரணும், நான் இங்கே தான் உட்காருவேன், பாட்டி அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, உட்காரா சாமி உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே கரெக்டாக அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அயன் அப்படிங்க என்ன அப்படிம்பீங்களா, ஏன் சொல்லவே இல்லை இன்றைக்கி நீங்கள் வருவேன்னு அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, சொல்லணும்ல நீ சொல்லாமல் வேற யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்க, மொக்க போடாத ஜேகே அமைதியாக இரு, கல்யாணத்துக்கு வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக நீங்கள் 2 பேர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்க. ஃபோன் வருது. பார்த்தீங்கன்னா சாராவோட அம்மா பண்ணுறாங்க. நான் இவளுக்கு கால் பண்ண அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க, சாரா என்ன பண்ணுறா, காலைல ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விடாமல் பேச அவங்க வந்துட்டு ஒயன்னு சொல்லிட்டு அப்படி அழுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் தான் சாரா இந்த மாதிரி ஏதோ குடிச்சிட்டா, அதாவது ஏதோ பாய்சன் ஓகேவா, பாய்சன் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல அழுகுறாங்க அவங்க. என்னாச்சு ஏன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியலடா என்ன ஏதுன்னே தெரியல, நல்லா தான் இருந்தா, ஆனால் திடீர்னு நைட்டு ஒரு மாதிரி சோகமாக பேசிட்டு போனா, சரி வேலை டென்ஷன் நான் நினச்சிட்டேன், ஆனால் காலைல எழுந்து பார்த்தா உடம்பெல்லாம் ஜில்னு ஆயிடுச்சு, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறேன் வயன், அதை உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டேன்டா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி எதுவும் பிரச்சனை இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட அம்மாவுக்கு கேட்டிருக்குல்ல, ஜேகேக்கும் கேட்டிருக்கும், என்னாச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்கள் வாய்வே பார்த்துட்ருக்க. அப்போ உங்களோட அம்மா அவன் நேற்று உன்னோட ஃபோனுக்கு எதுவும் மெசேஜ் பண்ணியிருந்தா, நீ தான் பார்க்கவே இல்லைல்ல, அது என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல, ஃபோன் அம்மாட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் வந்துட்டு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டான், அவனுக்கு நாளைக்கு கல்யாணம், ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிடுவேன், நான் வந்துட்டு உன் கூட இருக்குன்னு தான் நினச்சேன் லாஸ்ட் வரைக்கும், பட் என்னால் முடியலை, என்னை மன்னிச்சிக்கோ, என்னை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெத் நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அவ்வளோதான். உங்களுக்கு அதை பார்த்து அப்படியே பயங்கரமாக அழுக வருது. ஜேகே அதை பார்க்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மாப்பிள்ளை இருக்கார்ல, அவனால தான் இத்தனை பிரச்சனையும். ஸோ கேட்குறாங்க யாருடின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவுமே சொல்ல அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இவங்க யாருக்கும் இந்த பையன் தான் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியும்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராவோட அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் எப்படியாவது அவளை ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் கூப்பிட்டு போயிட்டு அவளை அட்மிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன், சீக்கிரமாக அவளை அட்மிட் பண்ணிடுங்க, என்ன இதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களும் சீக்கிரம் வாடா, எனக்கு பயமாக இருக்குது, தனியாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏன்னா சாராவுக்கு வந்து அம்மா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி அவங்க பயந்துக்கிறாங்க. எதுனாலும் நீங்கள் தான் போய் பார்ப்பீங்க வருவீங்க. ஸோ அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்கள். இப்போ அவங்க பயமாக இருக்குன்னு சொல்லவும், ஆண்டி ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் மட்டும் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்டுக்கிறீங்க. அப்போ ஜேகே கேட்குறாரு, வா போகலாம், ஏன் வாடி போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் வரல அப்படிங்களா, லூசா நீ அப்படின்ட்டு அம்மாவும் திட்டுறாங்க, வாடி போகலாம் அப்படின்னு. அம்மா எனக்கு இங்கே ஒரு வேலைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் அம்மா கிட்டே கேட்க, என்ன ஹெல்ப்பு அப்படின்னு கேட்பாங்களா, நீ இப்போ போயிட்டு சாராவை பார்த்துக்கிறியா, அவளோட அம்மா பயந்துக்கிறாங்க, கூட போய் இருக்கியா, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கும் அதான் சரின்னு படுது. கல்யாணம் கூட நல்ல விஷயம் தான், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. பட் ஒருத்தங்களுக்கு முடியாத டைமில், கஷ்டமான டைமில் நம்ம கூட இருக்கணும்ல, அதனால அவங்களும் வந்துட்டு சரிடி நான் ஏதாவது கேப் பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஞ்சி போவாங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா, அத்தை நானும் வரேன் அப்படிங்கிறாரு. இல்லைடா நீ இங்கே இரு, உன் அம்மா தான் நான் சனசன்னு கத்துவா, நான் போய்க்கிறேன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் ஜேகே பார்த்தீங்கன்னா, கேபாவது நான் புக் பண்ணி தரேன் இருங்கன்னு சொல்லிட்டு வந்து கேப் புக் பண்ணி கொடுத்து ஏற்றி விட்டுட்டு திரும்ப உள்ள வராரு. வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, வைன் ஏன் இப்படி உட்காந்துருக்கா, சாராவுக்கு ஏதோ பிரச்சனைண்ணா, அப்போ அவங்க போகலாம்ல, ஏன் இங்கே உட்காந்துருக்க, வா போகலாம், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. நீ என்னை எதுவும் கூட்டு போக தேவையில்ல, நீ வாயை மூடிட்டு உட்காந்தினா போதும் அப்படிம்பீங்களா, நீ ஏன் இப்படி இருக்கிற, இவ்வளோ கல்லஞ்சு கறியாக இருக்கிற, அம்மா அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு கத்துறாரு. ஜேகே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னே தெரியல அவருக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்க, இப்போ பார்த்தீங்கன்னா மணமேடையில் அந்த பொண்ணு வந்து உட்காந்து பையன் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு கரெக்டாக அந்த மந்திரம்லாம் ஓதிட்டுருக்க. இப்போ வந்துட்டு எந்திரிப்பீங்க பாருங்கள், அவ்வளோதான், இந்த படத்துலலாம் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறீங்க. ஜேகேக்கு தான் அவ்வளோ ஷாக்கு. நீ என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஜிக்கே விடாமல் அந்த பக்கம் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. இவ எதுக்கு நிறுத்துங்கன்னு கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க, இப்போ எல்லோரும் உங்ககிட்ட தான் பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, இவன் மேலே இப்போது ஒரு போலீஸ் கேஸ் வரப்போகுது, இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க, இவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள், உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நீங்கள் கெடுத்துடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு உங்களுக்கு அத்தை பொண்ணு தான் போல். ஸோ அவங்களும் அத்தை மாதிரி தான் ஆகுது. ஸோ நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பதறுது. நீ என்னடா சொல்கிற, ஏன்டா இப்படி கல்யாணத்தை நிறுத்த சொல்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறாங்க. அத்தை இவன் சரியில்லைத்த, இவன் நல்லா விசாரிச்சு தான் நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிங்களா, இவன் சரியான ஃப்ராடு, இவனால் ஒரு பொண்ணோட உயிரே போகுது அப்படின்னு சொல்ல, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் ஜேகேக்கு புரியுது. அப்போது இவன் தான் சாராவோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. இவருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. அட பாவி, அவளை இப்படி லவ் பண்ணி ஏமாற்றிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே டென்ஷன் தான் ஆகிட்டு இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அவனை முறைச்சிட்டே உட்காந்துருக்காரு ஜேகேவும். அப்போ எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்க, அந்த பையன் வீட்டு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா உனக்கு தான் கல்யாணம் ஆகலை, நீ ஏம்மா அடுத்த பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுக்கிற, உனக்கு ஆகலைன்னா யாருக்கும் ஆகக்கூடாதா என்னன்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மாவுடைய பிளேட்டை மாற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் உங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலை அது 2வது விஷயம். உங்கள் பையன் ஒழுக்கமாக இருக்கானா, அதுதான் மெயின், ஓகேவா. எங்கள் பொண்ணெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. இல்லை நீங்கள் கிளம்பக்கூடாது, இப்போ போலீஸ் வரும், அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஜெயிலில் போய் பார்த்துக்கோங்க உங்கள் பையனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாப்பிள்ளை வீடு பார்த்தீங்கன்னா ஜெக்கோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்க. ஸோ கொஞ்சம் நெருங்கன்னு சொன்ன போல். இப்போ ஜெக்கோட அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே இங்கே வந்து நின்றுக்கிட்டு, என்னடி பண்ணிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்த பார்க்குற அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கத்துறாங்க. அப்போ ஜெக்கே வந்துட்டு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ வயனை கத்திட்டு இருக்கா அப்படிங்க, நீ வாயை மூடுறா, உனக்கு என்ன தெரியும், 30 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணிக்கக்கா எங்கே போய் பண்ணுறது, யாராவது கிடச்சா தானே பண்ணுவாங்க, இவ்வளோ மாதிரியே எல்லோரும் இருக்கணுமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுக்க பார்க்குற, ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொந்த மாமா, ஓகேவா, ஜெக்கோட அப்பா உங்களுக்கு சொந்த மாமா, உங்களோட அம்மாவோட தம்பி, ஓகே. உங்களோட அம்மாவுக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ ஜெக்கிக்கு உங்களுக்கு இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-14 வருஷம் உங்களுக்கு ஜெக்கிக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த அத்தை தான் ஆகுறாங்க, அதாவது மாமாவோட ஒய்ஃபு. அப்படி கூட பார்க்காம தப்பாக பேசுகிறாங்க. ஸோ உங்களோட அம்மாவும் இந்த இடத்துல இல்லை, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அழுகே வந்துடுது. அப்படி நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க, என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியல. ஏன்னா தப்பான பையன், அவனை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சா சாராவோட லைஃபும் போச்சு, இந்த பொண்ணோட லைஃபும் போச்சு, நீங்கள் அதை யோசிக்கிறீங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ நல்லவன் வல்லவங்கிற மாதிரி நீங்கள் தான் தப்பாக பண்ணுறீங்கிற மாதிரி எல்லா பள்ளியும் உங்கள் மேலே போட ஜேகேவோட அம்மா ஒரு கட்டத்துக்கு மீறி போயிட்டு இந்த ஜென்மத்திலே உனக்கு கல்யாணம் நடக்காதுடி வேணா நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு வார்த்தை. அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி கரிச்சு கொட்டுற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அப்படியே அப்படி தலையை குஞ்சு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அழுதுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கழுத்தில் தாலி கட்டிட்டு இருக்காங்க. தாலி தொங்கிட்டு இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்தா ஜேகே தான். அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே நீங்கள் ஜேகேவை அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே இருக்க. அவர் அப்படியே சீக்கிரமாக தாலி கட்டி முடிச்சிடுறாரு. இப்போது அவரோட அம்மாவுக்குன்னா அதுக்கு மேலே ஷாக்கு. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜேகேவை ஓங்கி பல்லான ஒரு அரைஞ்சிருப்பீங்க. எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகேவும் வந்துட்டு எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ, இதுக்கு மேலெலாம் வந்துட்டு இந்த மாதிரி யாரும் பேசுறதுக்கு நான் விட மாட்டேன். எப்படிம்மா நீ இந்த மாதிரி பேசுகிற? அப்பாவோட சொந்த அக்கா பொண்ணு தானே ஒயன். இதே இந்த இடத்துல அப்பா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருப்பியா? அப்பா இங்கே இல்லைங்கிறனால தானே உன் வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்கிற. இதே உன்னோட சொந்தக்காரங்களை ஏதாவது பேசினா நீ ஒத்துக்குவியா? அவன் மேலே அத்தனை தப்பு இருக்குது. சாரா கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு கடைசியில் அவளை ஏமாற்றிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருக்கான். அதனால சாரா என்ன பண்ணிக்கா தெரியுமா? பாய்சன் குடிச்சிட்டா ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பத்தாதுன்னு இவர் கல்யாணம் வேறு பண்ணி வச்சுட்டாரா? தாலி வேறு கட்டிட்டாரு. உங்களுக்கு அது ஒரு பக்கம் பிரச்சனை. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போய் நின்றுட்டே இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகேவோட அம்மா ஓடி வந்து பலான்னு ஜேகேக்கு இன்னொரு கணத்தில் ஒன்று கொடுக்க, எதுக்குமா அடிக்கிற அப்படின்பாரு. பின்ன என்னடா வேலை பண்ணிக்கிற? உன் வயசுனா அவன் வயசுன்னு இதுக்கடா இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிக்கிற தாலியெல்லாம் பிக்கத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ மற்ற எல்லாரும் வந்துட்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்போ தான் அந்த பையன் கழுத்தில் தாலி கட்டணும், அதுக்குள்ளே அதை போய் இது பண்ண வர என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கிற? எல்லாம் மனசியா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? அதுவும் நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு, அதனால தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஜேகேவோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்க அவங்களுக்கு நான் டென்ஷன் மண்டை ஏறிடுச்சு. இல்லை ஏய் கழட்டடி என்னடி அப்படி நின்றுக்கிற? தாலி கழட்டின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி எல்லாத்தையும் பயமோடு பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஃபேஸில் எதுக்கு அந்த பயம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. ஏன்னா அம்மாவும் பக்கத்தில் இல்லை. இப்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்போது உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா கழட்டடி முதல்ல கழட்டு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, கழட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி அதாவது அவங்கள எல்லாருமே பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி பிடிச்சிட்டு இருக்காங்களா. ஆனால் விட்ட பிச்சு அவங்களே வந்து பிச்சு அடிச்சிருவாங்க போல். அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜேகே வந்துட்டு மா என்ன பொண்ணுக்கு நீ தானே சொன்ன அவளுக்கு கல்யாணமே ஆகாது, யாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தியா அப்படிங்கிறாரு. டேய் நீ வாய முடுறா, என்ன வேலை பண்ணிக்கிற? இதுக்கு தான் நீ இன்னைக்கு வரேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ இவரும் ஆமாம் அப்படி வேறா. எப்போ இருந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது? நீ என்னோட பையனையும் மாக்கிட்டேன்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஜேகேக்கு கடுப்பாகுது. பட் உங்களுக்கு அழுகு தான் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டு 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் நம்மளோட 10 வயசுக்கு மேலே சின்ன பையன், ஸோ என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு ஒரு மாதிரி மண்டை குறைச்சலாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கா. ஒரு சில பேருக்கு பரவாயில்ல கல்யாணம் ஆயிடுச்சுலங்கிற மாதிரி தோணுது. ஆனால் உங்களோட அத்தைக்கு நான் சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை. டேய் மரியாதையே இப்போ அவள் கழுத்தில் கட்டினாலும் நீ கழட்டும் அப்படிங்கிறாங்க. யாராவது பண்ண முடியுமா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிம்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம கத்திக்கிட்டே இருக்கா. இங்கே பாருமா, சும்மா அவளுக்கு நீ கல்யாணம் ஆகலான்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பியே, அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படிங்கிறாரு. யாரு அப்படின்னு அவரோட அம்மா கேட்க, நான் தான் அப்படிம்பாரா. எல்லாரும் அவரே பார்க்குறாங்க. அவரோட அம்மாவுக்கு நான் கடுப்பாது, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் வேண்டிக்கிட்டேன், நான் படித்து முடிக்க வரைக்கும் அவளை கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால தான் வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கிற ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கத்த, இங்கே பாருமா நான் உன்ட்டு சின்ன வயசுலன்னு சொல்லிக்கல, எனக்கு வாய்னா ரொம்ப பிடிக்கும், அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போது பெரிய பசங்களுக்கெல்லாம் சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? 30 வயசு ஆளுங்களுக்கு வெறும் 18 வயசு பொண்ணு இல்லை 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது யோசிக்காத இந்த சொசைட்டி ஏன் ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ வயசு ஆகும்போது பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது இவ்வளோ தப்பு பண்ணுறீங்க, இவ்வளோ தப்பாக பேசுகிறீங்க, என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் மானம் கெட்டவனே எல்லா பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட அம்மா கத்த, மா இங்கே பாருங்கள் ஆனது ஆயிடுச்சு, என்னதான் இருந்தாலும் வாய்ந்தா உங்களுக்கு மருமக, நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காத ஜேகே, மரியாதையா அந்த கழுத்தில் கட்டுந்து நீயே கழட்டி வந்துட்டு இப்போ என் கூட நீ வர, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவர் கொன்று புதைச்சிருவார் உன்னை அப்படின்னு கத்துறாங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அப்பா சந்தோஷம்தான் படுவாருமா, உன்னை மாதிரி ஒரு மாதிரி பார்ஷாலிட்டியெல்லாம் பார்க்க மாட்டார். இப்போது இங்கே நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம், நான் கிடையாது, வயனும் கிடையாது, வேறு யாரும் கிடையாது. நிஜமாவே அவன் ரொம்ப தப்பானவன், இவனால் சாரா வந்துட்டு சாக கிடக்குறா,
அவள் நைட்டே பாய்சன் சாப்பிட்ருக்கா, இப்போ ஐசியூவில் இருக்கா, என்ன இருக்கா எப்படி இருக்கா எதுவுமே யாருக்கும் தெரியல. இந்த டைமில் இந்த மாதிரி ஒருத்தனால தான் அவளோட லைஃப் அப்படி போச்சு. இப்பேற்பட்ட ஒருத்தனை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உங்கள் சொந்தக்காரங்கங்கிறனால நீ வந்துட்டு ஒயனை தப்பாக பேசுகிற. அவள் நல்லதாக பண்ணா, அந்த பொண்ணுக்கு அவள் நல்லதாக பண்ணா அப்படிங்கிறாரு. டேய், அவள் யாருக்கும் என்னமோ பண்ணிட்டு போட்டும், நீ ஏன்டா தாலி கட்டினா அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ தானே பேசின, உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாதுன்னு இத்தனை பேர்த்து முன்னாடி அவளை சொல்கிறியே, இதே ஒயின் உன்னோட பொண்ணாக இருந்தால் இந்த வார்த்தை வாயில் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவரோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இங்கே பாஜிக்கே, என்னமோ விட்டுரு, யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டு, யார் செத்தா என்ன போல்ற என்ன, நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிட, வா என் போகலான்னு சொல்லி உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் கையை கொடுக்க மாட்டேன்னு கையை இழுத்துக்கிறீங்க. அப்போ அவள் எதுக்கிட்ட பிடிக்கிறா அப்படின்னு கேட்க, ஆமாம் என் பொண்டாட்டி தானா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு ஜேகே, இங்கே பாரு, இங்கே நடந்ததுக்கு பேர் கல்யாணம் கிடையாது, புரியுதா, இது கல்யாணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. மா, இதுக்கு பேர் கல்யாணம்னு கிடையாதுண்ணா, வேறு எதுக்கு பேர் கல்யாணம், நான் நிஜமாவே மனசார எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவள் நல்லா பார்த்துப்பேன், அவளை நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிறாரு. டே, அவள் வயசுன்னு வயசுன்னு திரும்ப திரும்ப வயசே பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்குமா நீங்கள் வயசை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு கத்த. ஸோ ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆகிட்டே இருக்குது. எல்லாரும் அவரோட அம்மா சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனது ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண தான் பார்க்குறாங்க. ஆனால் அவரோட அம்மா சமாதானமே ஆகலை. இங்கே பாரு, கடைசியாக கேட்குறேன், எதுவுமே வேணான்னு என் கூட வந்தீங்கன்னா உனக்கு லைஃப் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நீ இப்போ தான் படிச்சுட்ருக்கிற, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட ஜேகே பார்க்குறாரு. சரிம்மா, ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே உங்களோட பணம் தான். ஆனால் இதுக்கு மேலே உங்களோட பணம் ₹1 வேணாம். நீங்கள் எனக்கு பண்ண எல்லாத்தையும் நான் திருப்பி சீக்கிரமாக கொடுத்துட்றேன். அப்புறம் இனிமேல் உங்கள் வீட்டுக்கும் நான் வரலை, நான் வைன் கூட தனியாக எங்காவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காயை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு வெளில போயிட்டுருக்காரு. நீங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரில, ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, ஏதோ ஜாட மாதிரி இருக்குது. ஸோ அவர் பாட்டுக்கும் கை பிடிச்சி எடுத்துகிட்டு போக நீங்களும் போயிட்டே இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்துட்டு அங்கே முன்னாடி நின்றுருக்குமா, அந்த கேபில் வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உங்களே அந்த காரில் ஏற்றி விட்டுட்டு அவரும் ஏறி உட்காந்துக்கா. இந்த பக்கம் மண்டபமே எல்லாம் வெளியே வந்து நின்று உங்கள் 2 பேர்த்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஸோ காரும் போயிடுது. அவரோட அம்மானா அங்கேயே உட்காந்துட்டு பயங்கரமாக ட்ராமா பண்ணிட்டுருக்காங்க. ஐயோ, என் பையன் இப்படி பண்ணி போட்டானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் பையனை மைக்கிட்டு அதேன்னு தப்பாக உங்களே தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த சீன் இங்கே அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் நேராக போய்ட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நிற்குது. ஸோ இவ்வளோ நேரம் தைரியமாக பேசுன நம்ம ஆள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இறங்கி நீ முன்னாடி போறியா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இப்போதைக்கு வந்து சாரா தான் ஞாபகம் வரா. ஸோ அவளை பார்க்கறதுக்காக நீங்கள் ஓடுவீங்க. இவர் வந்துட்டு அப்படியே மண்டே சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக உள்ளே ஓடி போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சாராவோட அம்மா தான் இருக்காங்க. உங்களோட அம்மா பக்கத்தில் இருக்க. ஒயின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எழுந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கா, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஐசியூ எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க, எட்டவே மாட்டேங்குது. ஸோ படத்துலலாம் காட்டுற மாதிரி முன்னாடியெல்லாம் இருக்காது, அது தெரிகிற மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிள் ரவுண்டாக இருக்குல்ல, அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ அதுதான் நேச்சுரலாக அப்படி தான் இருக்குது ஹாஸ்பிட்டலெல்லாம். ஸோ படத்தில் வேணால் காட்டுறாங்க முன்னாடி இருக்கிற மாதிரி. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டே இருக்க. டாக்டர் எதுவும் சொல்ல முடியாது இப்போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அழுக, உங்களுக்கு பயங்கரமாக அழுக வந்துட்டுருக்குது. நீங்கள் அப்படியே அதே இடத்துல முட்டி போட்டு அழுதுட்டுருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவும் வந்துட்டு ஒயன் என்னாச்சரி, அங்கே இன்ன வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இவ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி கல்யாணம் நடக்கதான் இருந்துச்சுல்ல, அவன்தாம்மா, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரோட அம்மாவுக்கு இன்னும் ஷாக்கு, என்ன ஒயின் பேசுகிற, என்ன யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல அவள் எழுந்திரிக்கட்டும், அவள் க்யூர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாராவோட அம்மா பார்த்தீங்கன்னா எதாச்சும் அவங்க கழுத்தை பார்த்துருவாங்க. வயன் கழுத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இப்போ தான் குனிஞ்சு பார்க்குறீங்க, தாலி தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே உங்களோட அம்மா மூஞ்ச பார்க்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே உங்கள் கழுத்தை பார்க்க தாலி தொங்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சந்தோஷப்படுறதா இல்லை என்ன ஏது ஒன்றும் புரியலல்ல. ஏய் என்னடி இது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அது வந்து அப்படிங்கிறீங்க. சாராவோட அம்மா பார்த்தீங்கன்னா வயன் என்னடா இது என்னது அப்படின்னு கேட்க, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அம்மா தான் கூப்பிடுவீங்க. ஸோ உங்களுக்கு சாராக்கும் 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். ஸோ 2 பேர்த்து அம்மாவே அம்மா தான் கூப்பிடுவீங்க. இப்போது அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்க. உங்களோட அம்மானா என்னடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ நீங்களும் அப்படி தலையை குடிச்சிட்டே நின்றுட்டுருக்க. யாரடி, யார் இது பண்ணது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ தோணுது, அவங்களுக்கு ஒன்றுமே கரெக்டாக பிடிப்பட மாட்டேங்குது, பயந்துடுறாங்க. ஸோ அப்படி பயந்துகிட்டே இருக்க. அப்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
ஜேகே வந்துட்டு அந்த செவுத்துல ஒளிஞ்சிட்டு நின்றுருக்காரு. ஓகேவா? அந்த பக்கம் செவுரு இருக்குமா, அந்த செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே இப்படி எட்டி பார்க்கறது வந்துட்டு சாரோட அம்மா பார்த்தாங்க. யார் அந்த பையன், ஏன் இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க யாருன்னு பார்த்தா ஜேகே. அவர் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க, உங்களோட அம்மா பார்க்கும் டக்குன்னு அந்த பக்கம் மறைஞ்சிக்கிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட, அத்தை அப்படிங்கிறாரு. வாடா, என்னடா நடக்குதுங்க, நீ பார்த்தியா, இங்கே பாரு, யார்டா இந்த வேலை பண்ணுறது, இவ என்னடா எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா, நீ கூட என்னன்னு கேட்க மாட்டியா, நீ தான் இவளை கூட்டிகிட்டு வந்தியா, என்ன காரியம் பண்ணிக்கிறா பாருடான்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, நீங்கள் அவரை முறைக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீ ஏன்டா அவ பின்னாடி போய் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்க, அது வந்து அப்படிங்கிறாரு. ஐயன் என்னடி நடக்குது, இவன் ஏன்டி உன் பின்னாடி பம்பிட்டு நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்க, நீங்கள் எதுவுமே சொல்ல, எதுவாக இருந்தாலும் நீ அவனை கேட்டுக்கம்மா, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சேருக்குள்ளே ஒரு மேலே உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜேகே மட்டும் அப்படி தனியாக நீங்கள் நிற்கிறீங்கன்னு நினச்சிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி கண்ணை மட்டும் நின்றுருந்துருப்பாரா, நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. ஸோ இப்போ அவர் மட்டும் கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு அப்படியே கையை மூஞ்சிக்கிட்டு வச்சு நின்றுருப்பாரு. அப்போ உங்களோட அம்மா டேய் டேய் அப்படின்னு கூப்பிட, கண்ணை முடிச்சு பார்த்தா நீங்கள் காணோம். ஐயோ அத்தை அப்படிங்கிறாரு. என்ன ஜேகே வாங்கிட்ட கேட்டுக்கங்கிறா, எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடந்துச்சு அந்த மண்டபத்தில், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அத்தை அது வந்து எல்லோரும் என்ன தப்பு தப்பாக சொன்னாங்க அத்தை, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாரா. விடுடா, அது உன் அம்மா எல்லா டைமும் அந்த மாதிரி சொல்கிறது வழக்கம் தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும், பரவாயில்ல விடு, இது எப்படா நடந்துச்சு, யார்டா கல்யாணம் பண்ணோம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. திட்டுவனாவா, நீ சொல்கிறத பொறுத்து தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்பாங்களா. அது வந்து நான் தான் அத்தை அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. அத்தை நான் தான் அத்தை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறாரு. ஏய் படுபாவி, என்னடா பண்ணி வச்சுருக்க, டே அவ வயசுனா உன் வயசுனா அப்படின்னு கேட்க, இவருக்கு இப்போ கோவம் வந்துருச்சு. மறுபடியும் இவ்வளோ பம்பிட்டு வந்திருப்பாரா, ஆனால் இப்போ கோவம் வந்துச்சு. ஆக்சுவலாக அம்மா கிட்ட கூட சண்டை போட்டுருப்பாரு, பட் உங்களோட அம்மா கிட்ட சண்டை போடாமல் பயந்துட்டு இருந்திருப்பாரு. பட் இவங்க இப்படி கேட்டதும் பயமாக உட்காந்துட்டு, என்ன ஆளுக்கு வயசுன்ட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் 40 வயசு ஆளுக்கு ஒரு 20 வயசு பிள்ளை பிடிச்சி கட்டி வைக்கிறதில்ல, அப்போல்லாம் உங்களுக்கு இனிச்சிச்சோ, இப்போது ஒரு ஒரு தெரியாதனமான்னு சொல்ல முடியாது, பிடிச்சிருந்துச்சு, தப்பாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன். நான் எப்படியும் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா ரொம்ப பேசிட்டாங்க, இந்த சான்ஸை விட்டால் மறுபடியும் சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், நீங்கள் வேற அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறீங்க, எத்தனை பேர்த்த நானும் தள்ளி போட முடியும், எத்தனை பேர்த்த நானும் விரட்ட முடியும் அப்படிங்கிறாரு. என்னடா பேசுகிற, விரட்டினியா அப்படின்னு கேட்க, அது 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 இல்லையே நான் விரட்டல, ஐயோ என்ன சொல்கிறது, எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க, ஐயோ நான் என்ன வளரிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பேசுனே தெரியல. என்னடா ஏன்டா வளர்ற, தெளிவாக பேசுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைத்த, என் அம்மா தப்பாக பேசிட்டாங்க, அதனால் நானும் வேணா கல்யாணம் பண்ணிட்டேன், அங்கே இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஸோ இவங்களால கோவம் பட முடியல, கோவப்படாமல் இருக்க முடியல, அண்ணன் பையனாக போயிட்டான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்க, இந்த பக்கம் சாராவோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. அவங்களோட பொண்ணு உயிருக்கு போராடிட்டு கிடக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, 3 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்க. இவர் மட்டும் அப்படியே வந்துட்டு வெளியே தண்ணி குடிக்கிறதுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு, ஆஹா இன்றைக்கி நைட் நமக்கு பஸ் நைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ரொம்ப நேரம் அழுது சாரோட அம்மா ஒரு மாதிரி தொண்டை வற்றி போயிட்டு அப்படியே தண்ணி குடிக்கலான்னு கிட்ட வருவாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே நின்றுருப்பாரா. தம்பி டேய் அப்படின்னு கூப்பிட, அப்படிங்கிறாரு. என்னப்பா பண்ணிகிட்ருக்குற நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அது ஆண்டி நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, சாராவுக்கு சீக்கிரம் சரியாயிடும், அவளுக்கு இன்னைக்கு ஒரு 12 மணிக்குள்ளே சரியாயிடும், 2 மணிக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுறோம், அப்புறம் 4 மணி 5 மணி அப்புறம் வீடெல்லாம் அலங்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் 8 மணி சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருக்க. என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சாராக்கு சரியாயிடும், சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க இன்றைக்கே, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நாங்கள் குடிங்கன்னு கொடுக்குறாரு. ஸோ அவங்களும் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அங்கே வந்து நிற்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பயமாயிடுச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜேகேவே பயந்துட்டு கேட்க, அவங்களுக்கு ரொம்ப மூச்சை விட முடியல, பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் விட்டுருக்கீங்க, முன்னாடியே எதுவும் பார்த்துருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியே வராங்க. இங்கன்னா சாராவோட அம்மாவுக்கு உயிரே கையில் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி
நடப்பன மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க. உங்களோட அம்மா தான் வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எதுவும் ஆகாது, கம்முன்னு இருங்க, பயப்படாதீங்க, நல்லதாக நினைங்க, அப்போ தான் நல்லதாக நடக்கும், தப்பாக எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் அப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் அவங்களோட கண்டிஷன் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் விடாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது, மூச்சே விடுற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் திரும்பி ஒரு முறைச்சிருப்பாரு பாருங்க, அவ்வளோதான் அமைதியாக கப்பு சுப்பு நின்னுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே முறைக்கிறீங்க, உனக்கு என்ன அவசரம், எதுக்கு நீ இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணுன்னு சொல்கிற, முதல்ல நீ இங்கே என்ன பண்ணுற, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல. கிளம்பவா, எங்கே கிளம்ப சொல்கிற என்ன அப்படின்னு கேட்குறாரு. எங்கே கிளம்ப சொல்கிறேனா, உன் வீட்டுக்கு போடா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அப்போது உங்களோட அம்மாவும் சாரோட அம்மாவும் ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துருக்காங்க, ரெண்டு பேர் சண்டை போடுறத. அப்போ ஜேகேவும் ஏன் வீட்டுக்கு போகவா, என்ன லூசா நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அவனை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு கேட்க, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், உனக்கு தெரியும்ல என் அம்மா என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நானும் அவங்க கூப்பிட்டாலும் சரி போக மாட்டேன், உன்னை தப்பாக பேசின இடத்துக்கு நான் போக மாட்டேன், அதனால் என்னால் எப்படி எங்கள் வீட்டுக்கு போக முடியும், நீ பாட்டுக்கு போங்கிற, அதுவும் நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் சின்ன பையன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு ஒரு ஷர்ட்டு பிடிச்சி காலர் பிடிச்சி இழுத்து நாங்கள் மண்டையில் கொட்டி, சின்ன பையன் சின்ன பையன் சின்ன பையன் எப்போ தான் தெரியுது அவனுக்கு, என் காலில் தாலி கட்டும்போது தெரியல அவனுக்கு சின்ன பையன் சொல்லிட்டு நாங்கள் கொட்டி இருக்கிறீங்க. ஸோ அவரும் அத்தத்தை காப்பாற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா சாரோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வந்திருக்கும். ஸோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆன்ட்டி இவகிட்ட நீங்களாம் சொல்லி புரிய வைங்க ஆன்ட்டி, நான் சின்ன வயசுலேருந்து இவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க தெரியுமா, இவளுக்கு கல்யாணத்துக்கு இது வேறு யாரையும் பண்ணி வச்சிடக்கூடாதுன்னு எத்தனை சாமி கும்பிட்டு தெரிஞ்ச தெரியுமா, ஏதோ நான் கும்பிட்ட சாமியில் ஏதோ ஒரு சாமி கண்ணை திறந்து இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, ஆனால் இவன் என்னை எப்படி அடிக்கிறா பாருங்க, இவகிட்ட சொல்லுங்கள் என்னை நல்லா பார்த்துக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போது அவங்களும் வந்துட்டு இங்கே பார்வையன் நடந்துச்சு விடுடா, இப்போ இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் தானே, எந்த வயசாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தானே அப்படிங்க. மா நீங்களும் இப்படி பேசுகிறீங்களா, அவன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படிங்க. அப்போ உங்களோட அம்மாவும் சரி வயசு இருக்கட்டும், தாலி கட்டிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிற, வயசு கட்டின்னு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அப்படி கேளுங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நின்றுட்டுருக்க. டேய் நீ வாய மூடுறா கொஞ்ச நேரம் அப்படிம்பாங்க உங்களோட அம்மாவும். சரித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நின்றுக்கிறாரு. அப்போ நீங்கள் தெரியலம்மா, ஆனால் இவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும், வீட்டுக்கெல்லாம் அப்படி அனுப்ப முடியாது, அவன் அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் தான் போக பிடிக்கலங்கிறான்ல, இருந்துட்டு போகிற வீடு நம்ம வீட்டிலே இருக்கட்டும், பார்த்துக்கலாம், அண்ணா வரட்டும் பேசிக்கிறேன், அண்ணா என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல, ஏதாவது அண்ணா மட்டும் தப்பாக நினச்சிட்டா நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போது ஜெகே வந்துட்டு அத்தை அப்பாலாம் சந்தோஷப்படுவார்த்த, அம்மா தான் சரியான வில்லி அப்படிங்கிறாரு. டேய் இங்கே பாரு, உனக்கு கண்ணுக்கு அவள் வில்லி மாதிரி தெரியிறாளா, அவள் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு வளர்த்துனா தெரியுமா, ஸோ ஒரு சின்ன ஜூஸ் கூட மேலே படக்கூடாதுன்னு பொட்டி வளர்த்த பிள்ளை திடீர்னு கண்ணு முன்னாடி இந்த பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணா யாருக்கு தான் வயிறு எரியாது, நானாக இருந்தாலும் அந்த இடத்துல அதான் பண்ணியிருப்பேன், உன் அம்மா வேலை நீ வெறுக்கக்கூடாது அப்படின்னு உங்களோட அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த டே கொஞ்சம் அது மாதிரி ஸ்கிப் ஆகுது. சாராவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கா, கண்ணை முழிச்சிட்டா, எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறா. ஸோ பேசணும் உங்களுக்கு செம கோவம், என்ன பண்ணி வச்சிருக்கடி, அந்த மெசேஜை நான் நேற்று பார்க்கவே இல்லை, என்ன பண்ணியிருக்க நீ, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்ட. அவள் அழுகிறா, இந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரூவாக தான் இருந்தேன், ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல, இதுவும் அவன் சொல்லலை, அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஸோ அவங்க மனசு கேட்காம என்கிட்ட சொன்னாங்க, என்னால் நம்பவே முடியல, நேற்று காலையில் கூட என்கிட்ட நல்லா தாண்டி பேசினான், ஆனால் அடுத்த நாள் காலையில் கல்யாணம்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறா. விடு, அவனோட கேரக்டர் தெரிஞ்சிருச்சுல, அவனுக்காக நீ சாகணும்னு ஏதாவது இருக்கா என்ன, உனக்குன்னு அம்மா மட்டும்தானே இருக்காங்க, அம்மாவுக்கும் நீ தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் மலையெல்லாம் பொழிஞ்சு அவளுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிடுறா. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அவளை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் ஜேகே உங்களோட அம்மா 3 பேர் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது நீங்கள் பாட்டு நின்று போக ஜேகே உங்கள் கையை பிடிச்சி வாசலில் நிற்க வைக்கிறாரு. என்னடா அப்படிம்பீங்களா, கல்யாணம் ஆகிட்டு முதல் தடவை வீட்டுக்கு போகிறோம், ஆரத்தி எடுக்கணும்ல அப்படிங்கிறாரு பவுட்டிலி பிடிச்சிட்டு. நீங்கள் நான் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போ உங்களோட அம்மாவும் இருடி அவன் என்ன தப்பாக சொல்லிட்டான் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஆரத்தி எடுத்து வந்து 2 பேத்துக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ உள்ளே கூப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கும் ஏதோ சின்ன வீட்டில் என்ன முடியுதோ அந்த மாதிரி சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. உங்களோட அம்மா மட்டுமே யாரையும் கூப்பிடவும் முடியல, இந்த மாதிரியான கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாமல் அவங்களே தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாரோட அம்மா வந்திருப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, கல்யாணம் ஆகிட்டு பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காள்ல,
நான் அங்கேருந்து என்ன பண்ணுறது, அதான் சாராவையும் கூப்பிட்டே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போது எல்லோரும் சேர்ந்து ஏதோ சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் 2 பேத்துக்கு பண்ணேன். நீங்கள் இது கல்யாணமே இல்லை முதல்ல அப்படிம்பீங்க. அப்போ உங்களோட வாயிலே 2 அடி அடிச்சு வாய் முடு நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த அன்றைக்கி நைட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலேஜுக்கு போனால் என்ன சொல்கிறது, யாராவது கேட்டால் என்ன சொல்கிறது, யாராவது என்ன நினைப்பாங்க, நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரிஞ்சால் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு யாரோ என்னென்னமோ நினைப்பாங்களோன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா அந்த கவலையே கிடையாது. ஏதோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஜாலியாக சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே சாரா வந்துட்டு ரூமில் படுத்துருப்பா. அப்போது இவன் வேறு தனியாக படுத்துட்டுருக்கா. நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரா போய் பார்க்கறதுக்கு போகிறாரு. அவள் அப்படியே படுத்துட்டுருக்க. இவர் போயிட்டு அப்படியே இடுப்பு மேலே 2 கை வச்சு நின்றுக்கிட்டு, ஏய் சாரா அப்படிங்க. என்னடா அப்படிம்பாளா. என்ன உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நான் வடப்படன்னு கூப்பிட்ற என்ன கொழுப்பா அப்படிங்கிறாரு. அப்போ சாராக்கி சிரிப்பு வந்திருக்கும். ஏய் உன் வயசு என்ன என் வயசு என்ன, உன்னை என்ன சார்னு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்தளவுக்கெல்லாம் வேணாம், ஒயனுக்கு நான் மாமா ஆகிறேன், நீ என்ன மாமானே கூப்பிடு, ஏன்னா நீ அவளுக்கு அக்கா தங்கச்சி முறையில் தானே நீங்கள் பேசிப்பீங்க, அதனால் நீ என்ன மாமான்னு கூப்பிட்ற இனிமேல் அப்படிங்கிறாரு. அவளும் சிரிச்சுட்டே சரிங்க மாமா அப்படிம்பாளா. எவ்வளோ நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. இதை உன் ஃப்ரெண்டும் கூப்பிட்டானா நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் வாடா போடான்னு பேய் பிசாசு பண்ணி நான் ஏன் திட்டிகிட்டே இருக்கிறா, கொஞ்சம் கூட ரொமான்டிக்காகவே இருக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு கொஞ்சம் ரொமான்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுக்கலாம்ல சாரா அப்படிங்க. சாராவும் ஏண்டா நான் என்ன நிலமையில் இருக்கேன், நான் என்ன மென்டாலிட்டியில் இருக்கேன் இப்போது, நீ என்னடா உன் ஆளுக்கு ரொமான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி கேட்குறேன்னு அப்படின்னு கேட்பாளா. அப்போ இவரும் அட அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணல, நான் நல்ல பையன் இந்த பிள்ளை லவ் பண்ணுறேன், இந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது என்னத்தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி உனக்கெல்லாம் சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. எதுவும் வேணாம் அப்படிம்பாளா. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதே கொண்டு வந்து அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டே இருக்கா. என்னால் சாப்பிட முடியல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. அட சரி உன்னால் சாப்பிட முடியலன்னா நான் உன்னை தொலை பண்ண மாட்டேன், அப்புறம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு சாராவோட கையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாரு. என்ன உன்னோட தோரணையே சரியில்லையே என்ன அப்படிம்பாளா. அப்போ இவரும் சாரா அது இன்னைக்கு தானே எங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சாரா சொல்ல, அப்போது அந்த இன்னைக்கு இந்த சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா அப்படிங்கிறா. அப்போது இன்றைக்கி நைட்டு பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஏன் இன்னும் ஆரம்பிக்கல, அம்மா கிட்ட சொல்லு மறந்துட்டாங்க போல், அப்படியே எங்கள் அத்தைக்கிட்டே சொல்லு அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே என்னடா ரிச்சுவல்ஸ் இருக்குது, அதுதான் பால் பழம் கொடுப்பாங்க, சின்னதாக ஏதாவது ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறா. அட மக்கு நீ ஏன்னா இப்படி இருக்க, உனக்கு ஜென்மத்து கல்யாணம் ஆகாது பாருன்னு சாபம் கொடுத்துருக்காரு. டேய் ஏன்டா எனக்கு ஏன்டா சாபம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. பின்ன கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஆக வேண்டிய காரியங்கள்லாம் ஆகணும்ல, அது நீயாவது சொல்லு, நானே போய் எப்படி சொல்கிறது, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு. எதை பற்றி பேசுகிறான்னு சொல்லி அவளுக்கு புரியலை. ஸோ அப்போதான் புரியுது, டேய் ஃப்ராடு பையலே அப்படிங்கிறா. இவரோடைய வெக்கப்பட்டே சிரிச்சுக்கிட்டு நகத்தை கடிச்சிக்கிட்டு அதான் புரிஞ்சிச்சுல சொல்ல அப்படிங்கிறாரு. அவளும் ஆஹா இந்த அளவுக்கு போயிட்டியா நீ, முதல்ல டிகிரி வாங்கு, முதல்ல அவளோட சப்ஜெக்டில் பாஸ் மார்க் வாங்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துப்பியாமா அப்படிங்கிறா. உடனே ஒரு கோந்துச்சு, இங்கே பாரு காலேஜ் வேறு, அது அங்கே, இது வீடு, இங்கே அவள் எனக்கு பொண்டாட்டி, நான் அவளுக்கு புருஷன், நான் என்ன பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன், உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ட மாதிரி தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயிடுறாரு. இவளும் வந்துட்டு துப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படி துப்பி அனுப்பி விட்டுறா. ஸோ இப்போது ஏதோ வீரப்பா பேசிட்டு வந்துட்டாரு. வந்து உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா சமையல் ரூமில் சமைச்சிட்டு இருக்காங்க. சாராவுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் கொடுக்கணும்ல, அது ஏதோ கொஞ்சம் சாப்பாடு வந்துட்டு டாக்டர் இது பண்ணியிருப்பாங்க போல், இதாக கொடுக்கணுன்னு அதை பண்ணிகிட்ருக்காங்க. சாராவோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளை நினச்சி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. இங்கே ஜேகே மட்டும்தான் ஒரு வைப்ரேஷன் மூட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே போகிறது இங்கே போகிறது குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் நடக்கிறது. கடைசியில் உங்ககிட்டே வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்களும் ஏன் தள்ளி உட்கார மாட்டியா, இங்கே தான் இடம் இருக்கா, அங்கெல்லாம் இடம் இல்லையா அப்படிங்கிறீங்க. ஏய் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, முன்னே தான் திட்டிகிட்டே இருப்ப, இப்போ கல்யாணமே ஆயிடுச்சு, இப்போ என்ன பக்கத்தில் உட்காந்தா அப்படிங்கிறாரு. டேய் எனக்கு வர ஆத்தத்துக்கு உன்னை குரலை கடிச்சு கொண்டுருவேன் போல இருக்குது, ரத்தத்தையும் குடிச்சிடுவேன், மரியாதை அந்த பக்கம் போயிடு, அம்மா இருக்கிறாங்களேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. ஆஹா நல்லா இருக்குதே, இது நல்லா இருக்குது, கட்டின புருஷனா எப்படி இப்படியெல்லாம் பேசுகிற நீ அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ உடனே உள்ளே இருந்தவங்களோட அம்மா வராங்க. ஸோ சாரா அம்மா பார்க்குறாங்க, என்னடா ஆச்சு மறுபடியும் என்ன சண்டைன்னு 2 பேர் கேட்க,
இவனை அமைதியாக போக சொல்லுமா அப்படிங்கிறீங்க. அப்போ இவரும் அத்தா என்னத்த நான் என்ன கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஃபஸ்ட் நைட் வேணா கேட்டேன், நான் வந்து பக்கத்தில் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க, இது வேறு உனக்கு தோணிட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ உங்களோட அம்மாவும் ஆமாம்ல நம்ம அதை மறந்துட்டோம், இருக்கிற இப்போ பிரச்சனையில் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ சாராவோட அம்மா வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு பக்கு நிற்குது, இன்னும் அத்தை வானாங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. சாராவோட அம்மா வந்துட்டு ஏங்க இதில் என்ன இருக்குது, சரா நல்லா தானே இருக்கா, ஆக வேண்டிய காலத்தில் ஆக வேண்டியதை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, உடனே ஜேகே பார்த்திங்கன்னா சரோட அம்மா கைப்பிடிச்சிட்டு ஆமாம் ஆண்டி இதெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது, என்ன எப்பப்போ நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ நடந்துடணும், இல்லைன்னா தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்களா. ஸோ உங்களை பார்த்து பேசுகிறாரு ஜேகே. அப்போ நீங்களும் டேய் உன்னை கட்டிக்கிறேன் பார்த்தியா, அதே எனக்கு பெரிய தோசை தான், இதுக்கு மேலே பெருசாக தோசை வர வேணுமா என்ன அப்படிங்கிறீங்க. அப்போ உடனே அவர் போயிட்டு ஆண்டி பின்னாடி நின்றுக்கிட்டு ஆண்டி என்னை ரொம்ப திட்டுற ஆண்டி அப்படிங்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, இவர் சின்ன பையன், ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய பொண்ணாக இருக்கிறீங்க, உங்கள் மெச்சூரிட்டி லெவல் வேறு, அவரோட மெச்சூரிட்டி லெவல் வேறு. அப்படியே அவங்க மேலே பார்த்துட்டு கடவுளே நீதாப்பா இதுங்க ரெண்டையும் பார்த்துக்கணும், நடந்து போச்சு என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்துட்டு உங்களை தனியாக கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் என்னங்கம்மா அப்படிம்பீங்களா, இங்கே வாடான்னு சொல்லிட்டு சார் அம்மா கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாரு உன்னோட வயசு வேறு தான், அவன் வயசும் வேறு தான், உன்னோட மெச்சூரிட்டி லெவல் வேறு, அவன் சின்ன பையனா அவனோட மெச்சூரிட்டி லெவல் வேறு. ஸோ அவன் ஏதாவது பேசினா சின்ன குழந்தைத்தனமாக தான் பேசுகிறான், அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், நீ தான் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் மா எனக்கு முதல்ல இந்த கல்யாணத்தில் இது ஒரு கல்யாணம் மாதிரியே ஃபீல் ஆகலை, பேசாமல் நான் அத்தை சொன்ன மாதிரியே பண்ணி இருந்திருக்கணும் அப்போவே அப்படிங்க, வாயில் அடிச்சிடும் பாருன்னு சொல்லிட்டு இவங்க கை ஓங்க நீங்கள் விற்குன்னு பயந்துருவீங்க. அப்போது நீங்களும் மா என்னாச்சு அப்படின்னு கேட்க வாய மூடு, அவன் ஒன்றும் உன்னை அவங்க சொல்கிறாங்கக்காக கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், இதனால் தப்பெல்லாம் கிடையாது, சரி உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போ பண்ணிக்கோங்க, ஆனால் கொஞ்சம் அவனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காண்டி, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் நான் அப்படி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ ஜேக்கு பின்னாடி குடுக்குன்னு ஓடி வந்து என்ன சொன்னாங்க ஆண்டி இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு காதை பிடிச்சி திருகிட்டு ஃபஸ்ட் நைட்டா வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இதை வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவார். நீங்கள் காதை பிடிச்சி திருகிட்டு போக நீங்கள் ஒன்று எனக்கு ப்ரொஃபஸர் கிடையாது, காதை பிடிச்சி திருகாத விடுங்கிறாரு. நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க ரூம்குள்ளே. அவரும் ஐயோ ரூம்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போகிற, ஆனால் ஏன் இப்படி காற்று திருகிட்டு கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கத்திட்டே வர, நீங்கள் கதவை லாக் பண்ணிப்பீங்க. லாக் பண்ணிட்டு அவரை விட அவரோட காற்று வச்சுட்டே அவ்வளோ அவசரமா உனக்கும் அப்படின்னு கேட்பாரா. நீங்கள் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சாரீ கட்டியிருப்பீங்களா, அந்த சாரீ ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்குறீங்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த மடித்து கட்டுவாங்கள்ல வேட்டியெல்லாம், அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் சாரீ தூக்கி அப்படி மடித்து கட்டிக்கிட்டு அந்த இடுப்புக்கு சொருவாங்கள்ல, அந்த பின்னாடி முந்தான இருக்கும்ல, அதையும் எடுத்துகிட்டு இடுப்பில் சொருகிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு இந்த பில்லோலாம் இருக்குல்ல, எடுத்து அப்படியே ஜெக்க தலைமையில பொத்துன்னு அடிக்கிறீங்க. அவர் கத்திட்டுக்காரு விடுன்னு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணுவியா முதல்ல கொஞ்சமாக மெச்சூரிட்டியாக நடந்துக்க மாட்டியா, அறிவில்லையா, ஏன்னா இவ்வளோ சின்ன பையனாக நடந்துக்கிறேன், என்னால் முடியாது, உன்னால் வச்சு நான் சமாளிக்க முடியாது, ஏதோ உன்னை வளர்க்குறது ஏதோ குழந்தை வளர்க்குற மாதிரி இருக்கும், நீ எப்படி எனக்கு புருஷன் ஆகுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் ஐயோ இல்லை நான் மெச்சூர்டாக தான் இருக்கிறேன், இனிமேல் மெச்சூர்டாக நடந்துக்கிறேன், நானும் குழந்தை இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஒழுங்காக நடந்துப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்க ஒழுங்காக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுட்டிலி வச்சுட்டு சொல்லுவாரா. ஸோ பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு தலையெல்லாம் கிளஞ்சிருக்கும் அடிச்சடியில், அப்படி தலையெல்லாம் ஒரு மாதிரி கோதி விட்டுட்டு சரி இங்கே பாரு இதுக்கு மேலே ஓகே நடந்துருச்சு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் வயசு அப்படிங்கிறீங்க, வயலில் அடிச்சிடுவேன், வயசுன்னு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உனையாடி முதல்ல பிறக்க சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. சரிடா விடு, இப்போதைக்கு நல்லா படி, உன்னோட படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஏன் ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது, வேண்டாம் என்னோடய படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன், நான் தான் மெச்சூர்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஸோ என் அம்மா கிட்ட சவால் விட்டு வந்திருக்கேன், நீ என்னை எதுவும் பார்த்துக்க வேணாம், நானே ஒன்று நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிறாரு. எப்படி செகண்ட் இயர் காலேஜ் கூட முடிக்கல, என்ன நீ என்னை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு கேட்பீங்களா. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ எதுவும் என்னை கண்டுக்க வேணாம், நான் காலேஜும் வருவேன், படிக்கவும் செய்வேன், உன்னையும் பார்த்துப்பேன், அத்தையும் பார்த்துப்பேன், என் வீட்டுக்கு மட்டும் போகவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு
படுத்து தூங்கு அப்படிங்கிறீங்க. தூங்கவா அப்படிம்பாரா? பின்ன முதல்ல ஒழுங்காக காலேஜ் முடி, இதை இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு பேசுனதே பெரிய விஷயம். நல்ல வேலை அட்லீஸ்ட் இதையாவது பேசினாலே. எங்கே வானவே வானா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இதுவே பெரிய விஷயம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஸோ எப்படின்னா உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு சாராவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ சாரா சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ நீங்கள் அவங்களோட அம்மா அப்புறம் இவருன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாராவோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. சாரா அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருப்பா. ஃபஸ்ட்டே அவளுக்கு கொடுத்துருங்காட்டிக்கும் சாப்பிட்டு படுத்துட்டா மற்றெல்லாம் போட்டு. இப்போ பார்த்தா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே நான் போய் தூங்குறேன், ஜேகே நீ இந்த ரூமில் படுத்துக்கோ அப்படிங்கிறீங்க. நான் அங்கே படுக்கணும், நீ அங்கே தூங்குற, அங்கே தான் நானும் தூங்குவேன் அப்படின்னு எல்லாத்து முன்னாடி சொல்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு சரி சரி நம்ம போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் அவளோட அம்மாவும் போயிடுறாங்க. இதுக்கு என்னமோ பேசி தொலைக்கிட்டு நம்ம முன்னாடியே எல்லாம் பேசுறீங்களேன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் இப்போ தானே சொன்னேன் மெச்சூர்டாக நடந்துக்கானு, அவங்க முன்னாடியே அதெல்லாம் சொல்லுவியா அப்படின்னு நீங்கள் கேட்கா. இதெல்லாம் என்ன இருக்குது, நீ அங்கே தூங்குறேன்னு தானே சொன்னேன், நான் தப்பாக என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கடவுளே, அவனை வச்சு நான் எப்படி மேய்க்க போகிறேன்னு தெரியலையே, ஏன் கடவுளே என்னை இப்படி சோதிக்கிற, இதுக்கு கல்யாணம் ஆகாமே இருந்திருந்தா கூட அது வேறு மாதிரி போயிருந்துருக்கும், ஆனால் இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி படுத்து தூங்கி தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இப்போ அவரும் வந்துட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு போவீங்களா கட்டில், உங்களுக்கு முன்னே முதல்ல ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி படுத்துட்டு பேபி பா கற்றுக்கோ அப்படிங்கிறாரு. அப்படிவீங்களா, நான் ஜஸ்ட்டு தூங்க தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே குப்பர் படுத்துக்கிறாரு. இவகிட்ட பேசவே கூடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே தான் 2 பேரும் அன்றைக்கி தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே க்யூட்டாக குழந்தை குட்டியாட்ட உங்களை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே பவுட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அழகாக தூங்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் நீங்களே வந்துட்டு எதுவுமே பேசலை, ஜஸ்ட் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. நீங்களும் பார்த்துட்டே இருந்துட்டு என்னவா திடீர்னு தாலி எடுத்து கட்டிட்டான், அவ்வளோ பிடிக்குமா இவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. எனக்காக இவனோட அம்மாக்கிட்டே சண்டை போடுறான், இவன் அம்மானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இப்படி அவனோட அம்மாவை விட்டுட்டு நமக்காக வந்து இங்கே இருக்கான், வேலைக்கு போகிறேங்கிறான், படிக்கவும் செய்கிறேங்கிறான், பார்த்துக்கிறேங்கிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவியே பார்த்துக்கிட்டே இருக்க. அவரும் அப்படியே வந்துட்டு மெதுவாக கண்ணு முழிப்பார். ஸோ கண்ணு முழிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே தூங்கிட்டு அப்படியே அரைக்கண்ணில் பார்த்துட்டு இருப்பீங்களா அவர் அப்படியே ஒரு மாதிரி அரைக்கண்ணில் பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் குட் மார்னிங் சொன்னதுக்கப்புறமா குட் மார்னிங் சொல்லிக்கிங்க. எத்தனை நாள் மெசேஜ் பண்ணாலுமே எதனா திட்டி தான் அனுப்புவீங்க. ஸோ கரெக்டாக சொல்ல மாட்டீங்க குட் மார்னிங்லாம். ஸோ இன்றைக்கி சொல்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் அவரும் வந்துட்டு சிரிச்சுட்டே ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு இருவயன் நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்கிறாரு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அவங்களோட அம்மா கேட்குறாங்க எங்கடி போயிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கா. காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்ல இப்போவே காலேஜ் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது யாருக்கும் தெரியாதுமா, காலேஜில் யாருக்கிட்டையும் சொல்கிற ஐடியாவில் இப்போ எனக்கு இல்லை, எதுவும் நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லிடாத என்ன அப்படின்னு ஜேகே பார்த்து நீங்கள் சொல்ல. ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, புரியுதா, சொல்லிட்டேன் அப்படின்னா டிவோர்ஸ் தான் அப்படிங்கிறீங்க. இல்லையே நான் சொல்ல மாட்டேன், நான் ஏன் சொல்கிறேன், நானும் வாயை திறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி பேசுகிறான்டா அப்படின்னு நினச்சிட்டு சரிம்மா சாரா பார்த்துக்கோங்க நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூட்டியில் போவீங்கள்ல. ஸோ 2 பேரும் அப்படியே ஸ்கூட்டியில் தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு நான் ஒட்டவையன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ஏன் பின்னாடி உட்காந்துட்டு வரத்துக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்க. இல்லை ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகிருக்கு, உன்னை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகலான்னு எனக்கு ஆசையாக இருக்காதா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் உனக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் எனக்கெல்லாம் உன் பின்னாடி உட்காந்துட்டு வரக்கு ஆசை இல்லை அப்படிம்பீங்களா. அவ்வளோதான், பேச்சு மூச்சே காணும், சத்தத்தையே காணும். கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க, என்ன லபடபன்னு பேசிகிட்டே வருவான், சத்தத்தையே காணும்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி கையை கட்டி உங்கள் மேலே கூட மூட்டில் தள்ளி உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி கையை கட்டி ஒரு பவுட்டியில் வச்சுட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு அவர் பார்த்ததும். என்ன அப்படின்னு கேட்பீங்களா. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்டா அப்படி உட்காந்துருக்க, தள்ளி வந்து உட்காரு, ரொம்ப பின்னாடி இருக்க பாரு, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்ல. பரவாயில்ல, நான் வேணால் இறங்கி நடந்து போய்க்கிறேன், நீங்கள் வேணால் தனியாக போங்க அப்படிம்பாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. இப்போ என்ன நீ ஓட்டணுமா அப்படின்னு கேட்க. ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாரு. சரி நீயே ஓட்டுந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி விட்டு இறங்கிறீங்க. சொன்னால் அடுத்த செகண்ட் பார்த்தா முன்னாடி வந்து உட்காந்தாச்சு, அப்படியே பழைய நிறுத்திட்டு வந்து உட்காந்தாச்சு. நீங்கள் ஒரு சிரிக்கிறத பார்த்துட்டு ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவீங்களா.
அப்படின்னு சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி பின்னாடி உட்காந்துப்பீங்க. இப்போ வண்டி எடுப்பாரா? அப்போ நீங்கள் ஓகேவா இப்போ உனக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவரும் ஆ கை அப்படிங்கிறாரு. என்ன கைடா அப்படின்னு நீங்கள் கேட்க, வயன் மாமான்னு கூப்பிட. ஏன் கல்யாணம் ஆயிடுச்சல மாமான்னு கூப்பிட்டா தப்பா அப்படின்னு கேட்குவாரா? ஏய் நீ என்னோட சின்ன பையன் உன்னை எப்படி அப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் வாய் மூடு, இப்போ என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, வயசெல்லாம் கணக்கு கிடையாது, நான் உனக்கு புருஷன் எனக்கு பண்ணாட்டு, அதனால நீ என்ன மாமான்னு கூப்பிடுறியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்களும் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்க. கை அப்படின்னு கேட்குறாரு. என்னடா கைன்னு கேட்குற அப்பத்தில் பிடிச்சி அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உன்னை வண்டியில் உட்கார வச்சு போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நீ என்னடியே கையடியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. சீ தச்சுக்கோ வலியுது, யாராவது பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, பார்க்குறவங்க என்னவோ பாட்டு போட்டோம், நான் உன்னை ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறேன், நீ என்னை அப்படி கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்களுக்கும் சிரிப்பாக தான் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே ஒரு ஹக் பண்ண மாதிரி அப்படியே உங்களோட கையை அவரோட ஹிப்போட சேர்த்து அப்படி பிடிச்சி உட்காந்துட்டு வரீங்க. ஸோ மனசு அப்படியே ஏதோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி பறந்துட்டுருக்காரு ஜாலியாக. இப்போது இப்படியே தான் நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு முன்னாடியே வந்து ஜேகே நிறுத்து அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நான் இங்கே வண்டி கொடுத்துட்டு நீ இறங்கி நடந்து போ, நான் உள்ளே போய்க்கிறேன், யாராவது பார்த்தா அப்படிம்பீங்களா? ஓ சரி பரவாயில்லந்தா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்துட்டு இறங்கி ஒரு பாட்டு நடந்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவனுக்கு அது ஹர்ட் ஆகுதா? ஆனாலும் என்ன பண்ணுறது, தெரிஞ்சால் எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. இந்த பைத்தியக்காரன் இப்போவே இப்படி பண்ணிட்டான், நான் என்ன பண்ணட்டும், நானும் ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அவனை பிடிக்கும் தான், ஆனால் வயசு இடு கல்யாணமே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வயசை பற்றி நினச்சி என்ன பிரயோஜனம் சொல்லி நீங்கள் போயிடுறீங்க உள்ள. ஸோ நீங்கள் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறீங்க. அவரும் கிளாஸ்க்கு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியடே உங்களோட தான் அவரோட கிளாஸில். நீங்கள் உள்ளே போய் நிற்கவும் எல்லோரும் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லுவாங்க. சார் மட்டும் எல்லோரும் உட்காந்துக்கப்புறம் அதுக்கப்புறமா எழுந்துச்சு குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, யாருக்கையாவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் லைட்டாக உட்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அவர் அப்படி உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு லாஸ்ட் டெஸ்கில் உட்காந்துருப்பார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு ரியான்னு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜேகே நான் கொஞ்சம் உட்காந்துக்கிற தள்ளிக்கு வந்துக்கன்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டுருக்குறா. நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அவள் வேறு ஜேகே கிட்ட அது இது கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறா. உங்களுக்கு அதை பார்க்குறப்பல வயிறு பற்றிக்குது, அப்படியே நீங்கள் முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டுருக்குறீங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்கறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, கவனித்த மாதிரியே இல்லை. நீங்களும் ஜேகே லிசன் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. லிசன் தான் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ கல்யாணம் ஆனதுமே உன் வேலையை காட்டிட்டல நீ, உனக்கு இருக்குடி அப்படின்னு நினச்சிட்டு கிளாஸில் முடிச்சதுக்கப்புறமா ஜேகே புக் எடுத்துகிட்டு கேபின் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கேபினா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அவருக்கு கேபினாலே பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் வந்துட்டு கேபினில் உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே சும்மா ஃப்ளிட் பண்ணலான்னு வந்திருப்பாரு. நல்லா மொத்தி அனுப்பிச்சிருப்பீங்க, நல்லா அடி சம்மத்தியாக வாங்கியிருப்பாரு. இப்போ மறுபடியும் கேபின் கூப்பிடும் பயம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கோவமாக சொல்லிட்டு போயிடுறீங்களா? போச்சு, எதுக்கு அடிக்க போகிறாளா, நான் எதுவுமே பண்ணலையே, எதுக்கு இப்படி கூப்பிட்டு போகிறா, ஒயா ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகவே இல்லை. அவர் அங்கேயே இருந்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. ஓ அப்போ நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் இவக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு, நான் கூப்பிட்டு கூட வராமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது, பொசசிவ் ஆகுது ஒரே நாளில். இப்போ அப்படியே தான் லஞ்ச் பீரியட் வருது. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஜேகே ப்ரொஃபஸர் வாயின் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் தானே ஜேகே அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் பண்ண வந்து சொல்ல, நான் தான் அப்படி வரா, இம்மீடியட்டாக வர சொன்னாங்க, வரலன்னா ஏதோ மார்க்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, இம்பார்ட்டண்ட்டாமா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் போகிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு உங்களோட கேபின்குள்ளே வந்ததுமே நீங்கள் வாங்க சார், 2-3 டைம் கூப்பிட்டா தான் வருவீங்க போல், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைக்கணும் போலையே, போக போக பார்த்தா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படிலாம் நான் நீ அப்படிங்கிறாரு. என்னண்ணா என்ன நீ அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்க, எதுக்கு இப்போ எந்திரிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. நீ உள்ளவா முதல்ல அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு கேபினோட கதவுக்குள்ளே லாக் பண்ணிக்கிறீங்க. எதுக்குவா என் கதவு சாத்துறா அப்படின்னு சொல்லி அவர் பயந்துக்கிறாரு, ஏன்னா அடி வாங்கியிருப்பார் ஒரு தடவை. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க அவர்கிட்ட, அவரோட பின்னாடி போக செவத்தில் அப்படியே வந்துட்டு பின்னாயிக்கிறார் அவரே. நீங்கள் இன்னும் அவர்கிட்ட பின்னிட்டு ஷர்ட்டு காலரை பிடிக்கா, அவ்வளோதான் பயந்தாச்சு. நீ பாருவேன், நான் ஒன்றும் இப்போ உங்கள்கிட்ட ஃப்ளிட்டெல்லாம் பண்ணலை, நான் பாட்டு சும்மா தானே இருந்தேன், இப்போ எதுக்கு நான் அடிக்கிறதுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேச்சு,
அதுவும் கிளாஸ் டைமில் நடத்திட்டு இருக்கிறதுக்கு அவகிட்ட என்ன பேசு அப்படின்னு சொல்லி கேட்க, அட அதுவா, அவள் தான் டவுட் கேட்டே இருந்தா, நோட்ஸ் எடுக்கணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா, அதனால சொன்னேன் அப்படிங்கிறாரு. முதல்ல உனக்கே ஒரு மண்ணும் தெரியாது, நீ அவளுக்கு சொல்லி கொடுக்குறியா? அவள் தான் வந்து உங்ககிட்ட கேட்குறானா, உனக்கு அறிவில்லை, நமக்கே ஒன்றும் தெரியாது, நம்மக்கிட்டையா வந்து கேட்குறா அப்படின்னு உனக்கு தோணாதா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம்ல, அப்போ நான் எப்படி அவளுக்கு சொல்லி கொடுத்தேன், தப்பு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்க நீங்கள் பிடிச்சி காதை திருக்குறீங்க. சுஜிக்கு பார்த்தீங்கன்னா வலிக்குதும் பாரு. அப்போ நீங்களும் வந்துட்டு காதை விட்டுட்டு அவரோட ஷர்ட்டு காலருக்குள்ளே பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க பக்கத்தில். அவரோட பயந்து போயிட்டு கிட்ட வர, நீங்கள் இங்கே பாரு, நீ இனிமேல் எனக்கு புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டி. இனிமேல் எவகிட்டையாவது பேசிட்டு வளைஞ்சிக்கிட்டு அவள் டவுட் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் முன்ன இருந்த ப்ரொஃபஸர் வைன் கிடையாது, புரியுதா? நீ என்னோட ஒரிஜினல் முகத்தை பார்க்க வேண்டி வரும் அப்படின்னு மிரட்ட, என்ன பேசுகிற நீ அப்படிங்கிறாரு. இந்த பாவம் நம்மளுக்கு இதெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத, இனிமேல் எனக்கு புருஷனா மட்டும் இரு, காலேஜ்லேயும் கூட அப்படிங்கிறீங்க. காலேஜில் நான் உனக்கு ஸ்டூடெண்ட் தானே அப்படிம்பாரு. பல்ல கட்டிடுவேன், என்ன ஸ்டூடெண்ட்டு? அதெல்லாம் கிடையாது, நீ எங்கேனாலுமே எனக்கு புருஷன் தான், நான் உனக்கு ஒய்ஃப் தான். ஸோ எவகிட்டையாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஆன் பண்ணி அனுப்புகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்னடா ஒரே நாள் எப்படி மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரா. ஸோ அப்படி பார்த்துட்டு மெதுவாக 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே டக்குன்னு அவர் பிடிச்சி இழுத்து நீங்கள் திரும்ப அந்த வாலிலே நிற்க வச்சிடுறீங்க. அவர் ஷாக்காக உங்களை பார்க்க, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணத்தில் அழகாக க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணி அனுப்ப, அவ்வளோதான் மனுஷனுக்கு அப்படியே ஜாலி ஆகிட்டாரு. ஏய் நீ தான் இப்போ பண்ணியோ அப்படின்னு கேட்க, இல்லை நான் எதுவும் பண்ணல, நீ கிளம்பு அப்படிங்களா. இன்னொக்கா இந்த கண்ணா ஒரு கணத்தில் கொடுத்து இன்னொரு கணத்தில் கொடுக்கலன்னா பொக்குன்னு போயிடும் இந்த கண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு கணத்தை காட்டிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த கணத்தில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு ஒரு அரை கொடுத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவீங்க. ஸோ அந்த கணத்தை தேய்ச்சிக்கிட்டு ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ ஜேகே கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களோட டெஸ்கில் போய் உட்காந்துக்கிட்டு, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ டேஸ்லாம் இப்படி தான் போகுது. ஜேகே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போகிறாரு. நீங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, என்னோடய ஃபீஸை நான் கட்டிப்பேன், உன்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக ஜாப் வந்துட்டு போகிறாரு. அதாவது காலேஜ் வந்துட்டு இனிமேல் பார்ட் டைம் தான் வருவார் போல். ஸோ அந்த மாதிரி வீக்கெண்டில் காலேஜ் வருது, அந்த வீக் டேஸில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போகிறது, அவரோட ஃபீஸையும் அவரே பார்த்துக்கிறாரு, உங்களையும் பார்த்துக்கிறாரு, உங்களோட மம்மியும் பார்த்துக்கிறாரு. நல்லா தான் போகுது இந்த 3 வருஷம் காலேஜ் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 2.5 வருஷம் காலேஜ். அந்த 2.5 வருஷம் காலேஜோட ஃபீஸு எல்லாமே அவரே கட்டிக்கிட்டு ஃபுல்லாக நல்லா ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பையனாக மாறிடுறாரு. இப்போ நீங்கள் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் கூட எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் நேரம். ஒரு காலத்தில் கெஞ்சுவான், இப்போ நம்ம கேட்டால் கூட ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டேன்ட்டு போகிறான். எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கோம். ஆஃப்டர் கொஞ்சம் டேஸ் கழித்து பார்த்தீங்க, லைக் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடி அப்படிங்கிறாரு. டே ப்ளீஸ்டா அவளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸில் நான் ஆஃபீஸை பார்க்கவா இல்லை இவளை பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன இப்படி சொல்கிற, ஏதோ குழந்தை பெற்றுக்க முன்னாடி நான் என் குழந்தைய அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொன்னேன், இப்போ அவள் வளர்ந்து நிற்கிறா, நீ ஸ்கூல் கூட கூட்டி போய் விட மாட்டேங்கிற, இங்கே பாரிச்சுமே உன்னோட டேடிக்கு மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மாற்றி அதை மாதிரி வச்சு வச்சுட்டு போகல. ஸோ குழந்தைங்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் ஜிம்மிக்கிட்ட சொல்ல, அவளும் அம்மா அப்பா டாடிக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் உன்னை பிடிச்சிருந்தா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருப்பான்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அடியே என்னது பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை வதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, சிமினிவா டேடிக்கு நீனா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகிறாரு. ஸோ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வேலைக்கு போயிடணும் போல். ஆஃபீஸ் வந்துட்டு வேலைக்கு தான் போகிறாரு, ஓகேவா. இன்னும் ஸ்டார்ட் அப்பில் எதுவும் பண்ணலை, ஐடியா இருக்குது பட் இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணல. ஸோ அவர் வேலைக்கு போகிறாரு, நீங்கள் என்ன ப்ரொஃபஸராக தான் போயிட்டுருக்குறீங்க. அப்படி தான் டேஸ்லாம் போயிட்டுருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா சாராவுக்கு வந்துட்டு இப்போது வேறு ஒரு நல்ல பையன் கூட கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நல்ல பையன் யாருன்னு பார்த்தா ஹேபி தான். ஸோ அவர் கூட கல்யாணம் பண்ண போகிறாங்க. கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக போயிடுவாங்க அங்கே. இப்போது நீங்கள் ஜேகே பாப்பாலாம் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் வந்திருப்பீங்க. ஆனால் ஜேகேவும் பாப்பாவும் இன்னும் வரவே இல்லை. என்னது 2 பேர்த்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. இப்போ தான் நல்லா நோட் பண்ணுறீங்க, கார் உள்ளே ஆல்ரெடி நிற்குது. என்னது கார் உள்ளே நிற்குது, எப்போ வந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்து பார்த்தா 2 பேரும் செம்மையாக வந்துட்டு கிச்சனை நார் அடித்து வச்சுருக்காங்க.
அதை பார்த்துட்டு ஒரு கத்துவீங்க பாருங்க. அவ்வளோதான், 2 பேரும் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் அந்த பப்பி ஐஸ், அந்த டூ ஐஸ் இருக்குல்ல, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே 2 பேரும் முழிச்சுக்கிட்டு அப்படியே மேலெல்லாம் மாவெல்லாம் கொட்டி கிடக்குது. மேலே இருக்கிற மாவெல்லாம் இழுத்து 2 மேலே தள்ளிக்கிட்டு சமைக்கிறங்கிற பேரில் கிச்சனே நார் அடித்து வச்சுருக்காங்க. தக்காளி போட்டு மிதிக்கிறது, முட்டை போட்டு உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கச நிற்குது. அவங்க மேலேயே தக்காளி முட்டையெல்லாம் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கத்த, வயன் நான் ஒன்றும் பண்ணல, ஜிம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை காட்ட, டாடி நீ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, மம்மி நான் ஒன்றும் பண்ணல, டாடி தான் அப்படிங்கிறா. உண்மை சொல்லுங்கள், யார் ஆரம்பிச்சது முதல்ல அப்படின்னு கேட்க 2 பேரும் மாற்றி ஆளாளுக்கு கை காட்டுறாங்க. ஜிம்மி பார்த்தா ஜேகேவும், ஜேகே பார்த்து ஜிம்மியும் காட்ட, ஏய் உண்மை சொல்லிடு ஜேகே, நீ தானே ஆரம்பிச்சிருப்ப அப்படிங்க. அப்போ ஜிம்மி வந்துட்டு, மம்மி ஆமாம் அப்பா தான் ஆரம்பித்தார், நான் பாட்டுக்கும் ஹோம்ஒர்க்குன்னு எழுதான் போனேன். ஆனால் அப்பா தான் வா அம்மா வரத்துக்குள்ளே இன்றைக்கி நேரமாக வந்துட்டோம்ல, சமைச்சு வைக்கலான்னு கூப்பிட்டாரு. அப்புறம் பார்த்தா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறா. உங்களுக்கு நான் கோவமாக வருது. ஏய் இப்போ மட்டும் 2 பேரும் கையில் சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இதான் அடிக்கிறது கையில் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுக்குன்னு ஓடிடுறாங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிம்மி அப்படியே தூக்கிட்டு ஒரே வட்டமாக வெளியே ஓடுறாரு. ஜிம்மி அப்படியே சிரிச்சிட்டே இருக்கிறார். டாடி சீக்கிரம் ஓடுன்னு சொல்கிறா. அவரு சிரிச்சிட்டே வெளியே ஓட, ஏய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூரிக்கட்டி கண்டுபிடிச்சிட்டிங்க. பூரிக்கட்டி தூக்கிட்டு எடுத்து துரத்திட்டு ஓடிட்டு இருக்க. இதை பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஜெகோட அம்மா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகோட அப்பாலாம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போயிருப்பாரு. அவருக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது, ஏன்னா தங்கச்சி பொண்ணு தானே, ஸோ நல்லா இருந்தால் ஓகேன்னு நினச்சிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் அவரோட அம்மா மட்டும் கொஞ்சம் கோவமாகவே இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு ரொம்ப பேசிட்டாங்கல்ல, வீட்டுக்கு வரத்துக்கு கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் போல். வரலான்னு நினச்சி வெளியே வந்து நின்று இருப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜெகோ இப்படி துரத்திட்டு போக, அவரு அப்படியே பாப்பா தூக்கிட்டு ஓடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்ல லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகவும், சரி ஓகே இந்த டைமில் நம்ம போவேணா, நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், ஹாப்பியாக இருக்காங்கல்ல அது போதும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னால் அவங்கள மன்னிக்க முடியாது டியர், ஸோ அதனால் அவங்க அப்படியே கிளம்பி போகட்டும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஓடும்போது ஜேகே வந்துட்டு டக்குன்னு போயிட்டு செவத்தில் முட்டிக்கிறாரு. ஜிம்மியும் சேர்த்து செவத்தில் முட்டை வைக்க அவள் டாடி அப்படின்னு கத்துறா. ஐயோ சாரின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் பிடிச்சிடுறீங்க, ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிருவீங்க. ஷர்ட்டை பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா ஜிம்மி வந்துட்டு ஐயோயோ டாடி மாட்டிக்கிட்டாரு, இனி நம்மளும் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவள் ஜேகேவோட கைப்பிடியிலேருந்து அப்படியே விலகி ஒரே ஓட்டமாக வீட்டுக்குள்ளே ஓடி போய் கதை சாத்திக்கிறா. அப்போ நீங்கள் இருடி உனக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பூரி கட்டி தூக்கிட்டு ஜேகேவை அடிக்க போக அவரு வந்துட்டு ஃபஸ்ட் 4 அடி வாங்குவார். பட் நீங்கள் திருப்பி அடிச்சிட்டே இருக்க. ஏய் என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் மாற்றி பேசுகிறாரா. என்ன மிரட்டுற, நீ தான் தப்பு பண்ண அப்படிங்கிறீங்க. ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன், என்னப்போ அதுக்கு அடிப்பியா அப்படிங்கிறாரு. அடிப்பனே, ஏன் நான் அடிக்க மாட்டேனா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் பூரி கட்டி தூக்க, இன்னும் ஒரு அடி வச்சுப்பாரு அப்படிங்கிறாரா. ஏன் அடி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கட்டிலே வந்துட்டு அவரோட கையில் ஒரு அடி வைக்க டக்குன்னு உங்களுக்கு கணத்தில் கிஸ் பண்ணுவார். நீங்கள் அப்படி கணத்தில் கை வச்சுட்டு என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ ஒவ்வொரு அடி வைக்க இந்த மாதிரி தான் நானும் ஒவ்வொரு கிஸ் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, நீ தப்பு பண்ண அதனால் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அடிக்க திரும்ப அதே மாதிரி பண்ணுறாரு. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குடி கட்டி தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு போக பார்க்க டக்குனு உங்களை பிடிச்சி வந்துட்டு ஒரு மரம் இருக்கும், கார்டன்லலாம் வச்சுருப்பீங்க. ஸோ குட்டியோண்டு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் அப்படி வந்து ரொம்ப சாட்சி நிற்க வைக்க நீங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வேறு பத்துலையே பனிஷ்மெண்ட் கொடுத்தது அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிற நீ, தள்ளு பாப்பா தனியாக உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க அவெல்லாம் சேஃபாக தான் இருப்பா, நீ தான் இப்போது சேஃப் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே உங்களுக்கு கிஸ் பண்ண கிட்ட வரும்போது நீங்களும் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி கண்ணை மூடுவீங்க. அவரும் கிஸ் பண்ணுவார். அப்போது நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவருக்கு கிஸ் பேக் பண்ண விட முடியாது டியர், கண்ணமுடிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாராக்கு கோபி பக்கம் கல்யாணம் ஆகியிருக்கோம் அண்ட் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங், இந்த ஒன் சாட்டை ஹாப்பி எண்டிங் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அண்டு ராகவிடிய எப்படி இருக்குது, ஓகேவா, முடிஞ்சிருக்கா? இந்த ஸ்டோரி கேட்டது ராகவிடியர் தான் டியர். 11 வருஷமோ 10 வருஷமோ ஏஜ் கேப் ஒயனுக்கு கேட்டாங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் எனக்கே கொஞ்ச நாள் தோண்டிகிட்டே இருந்துச்சு ஏன்னா இப்படி போடக்கூடாதுன்னு. ஆனால் எப்படி சொல்கிறது, யாராவது தப்பாக்கி நினச்சிப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் என்னென்னா ஒரு பையனுக்கு 50 வயசு இருந்தாலுமே பிள்ளைக்கு 20-25 வயசு இருந்தாலுமே பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க பணம் காசு இருந்தால். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நடக்குது. தென் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு 40 வயசு ஆளுக்கு ஒரு 18 வயசு பிள்ளை, 15 இந்த மாதிரி 15ங்கிற 20 வயசு பொண்ணு, அந்த மாதிரி நிறைய ஏஜ் கேப்பில் ஜென்ஸுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சா தப்பில்லைன்னு சொல்கிற இந்த சொசைட்டி ஏன்
ஒரு பொண்ணுக்கு வயசு அதிகமாகவும் பையனுக்கு வயசு கம்மியாகவும் இருக்கும்போது கல்யாணம் பண்ணால் அது தப்பாக பார்க்குறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. இது தப்புனா அதுவும் தப்பு தான், அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லை தான். ஆனால் ஏன் எப்போவுமே எங்கன்னு தெரில எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்களை மட்டும்தான் ஒரு கெட்ட வார்த்தையாகட்டும், ஒரு சாங், ஒரு பாட்டில் கூட, ஒரு படத்தில் ஐட்டம் சாங் அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் புரியலை. அந்த சாங் நல்லா கேட்டால் வைபாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா வைபாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வேணால் அதை வைப் சாங்னு வைக்கலாம்ல, ஏன் ஐட்டம் சாங்னு வைக்கிறாங்க? அந்த சாங்க்கு ஐட்டம் சாங்னு பேர் வைக்கிறாங்க, ஆனால் அதில் ஆடுறது பார்த்திங்கன்னா பையன் பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் ஆடுறாங்க. அப்போது ஐட்டம் சாங்னா அதில் ஆடுற எல்லாத்துக்கும் அதே பேர் சொல்லணும்ல, ஐட்டம்னு சொல்லிட்டு. ஏன் அதில் ஆடுற ஒரு லேடி, ஒரு பொண்ணை மட்டும் ஐட்டம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? எனக்கு இதெல்லாம் எனக்கு விடையே இல்லாத கேள்வி இதெல்லாம். ஆக்சுவலாக நான் ஃபெமினிசம் பேசலை, எனக்கு ஃபெமினிசம்னா என்னென்னு தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் நமக்கு பேசிக்காகவே பார்த்தாவே தெரியுதுல்ல. ஒரு படத்தில் ஐட்டம் சாங்னு சொல்லி வைக்கிறாங்கன்னா அந்த படத்தில் அந்த பாட்டுக்கு ஆடுற எல்லாருமே ஐட்டம் தான், அப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். இல்லையா வைப் சாங்னு வைக்கட்டும், ஏன் அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த பேர் வைக்கிறாங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது, இரிட்டேட் ஆகுது. அந்த சாங் எல்லாருக்குமே வைப் ஆகுது, எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க, ஸோ கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த ஐட்டம்ங்கிற பேர் ஏன் அந்த பாட்டில் ஆடுற அந்த பொண்ணுக்கு மட்டும்? ஏன் அப்படி? இதெல்லாமே ஆண்கள் உருவாக்குறதுனால ஆண்களோட உலகத்தில் பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட வராங்களா? இல்லை ஒரு கெட்ட வார்த்தை எடுத்தாலும் ஒரு பெண்ணோட உறுப்பை வச்சு தான் அந்த கெட்ட வார்த்தையை ஆரம்பிக்குது. ஏன் அப்படி? ஐயோ, எனக்கு இன்னைக்கு ஏன் என்னன்னு தெரியல, பிடிக்கல, இதெல்லாம் எதுவுமே பிடிக்கலடியா. ஓகேடே, ஸோ நமக்கு பிடிச்ச என்ன பிடிக்காம என்ன, நம்மளை யார் கண்டுக்க போகிறா? நம்ம இதே மாதிரி புலம்பிகிட்டே கிடக்க வேண்டாம். பட் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்டியா. இதெல்லாம் வந்துட்டு ப்ராஹிபிட் பண்ணணும். ஐட்டம் சாங் அந்த பேர் எடுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. நான் இதெல்லாம் பேசுகிறேன்னு தெரியல, பட் எனக்கு மண்டக்குள்ளே ஓடுது அந்த ஒரே விஷயந்தான். சரி, டாட்டா, பாய், சராங்க. நான் ஒன்று சொல்லலையே, என்னென்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் காலை பார்த்தனா. ஸோ காலை பார்க்கும்போது நகம் நிறையா காலில் நெயில் இருக்குல்ல, ஸோ நகம் வளர்ந்துருந்துச்சு. என்னடா இது இப்போ தானே நகம் வெட்டின மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த காலை பார்க்குறேன். இந்த காலில் நகம் இல்லை, அதாவது ரைட் லெக்கில் நகம் வளர்ந்துருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நகம் வளரல, கட் பண்ணியிருக்குது. ஒன்றுமே புரியல. கையை பார்க்குறேன், கையில் வந்துட்டு நெயிலெல்லாம் கட் பண்ணியிருக்குது. அதாவது 2 கையில் நகம் கட் பண்ணியாச்சு, காலில் ஒரு காலில் நகம் கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு காலில் மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். எனக்கு இதை இன்னுமே நான் கட் பண்ண முடிக்கல. இன்னுமே இந்த காலில் நகம் இருக்குது, இந்த காலில் நகம் இல்லை. ஒரு மாதிரி என்னோடய மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும் போல், இப்படி தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் டிப்ரெஷன் தான் காரணம் போல். ஓகே டியர், சொட்டுட்டா, பாய், சராங்க. ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை அந்த வீடியோவில் அந்த சேனலில் வந்துருண்டியா. ஓகே, வாட்டுட்டா.